ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நியூ அனிமி தான் பார்க்க போகிறோம். சேனலை பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரமான அனிமி போகணும்னு தான் நினைப்பேன். நம்ம சேனலோட பழைய வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணாலும் தெரியும். மொக்க அனிமி எதையுமே நான் போட்டுக்க மாட்டேன். எல்லாமே யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பிடிச்சிக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி தேடி போகணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அதனால தான் இந்த மாதிரி மொக்க அனிமிலாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நான் உங்களோட சேர்ந்து நானும் அந்த அனிமி வாட்ச் பண்ணியிருப்பேன். இப்போ நான் ஒரு எபிசோட் இன்றைக்கி நான் வாட்ச் பண்ணேன், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போவேன். அதுக்கப்புறம் நாளைக்கான எபிசோட் நான் என்ன பார்க்க மாட்டேன். அப்படியே அந்த ஃபீலோடு தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைக்கே போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல அனிமி போகணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் மான்ஸ்டர்லாம் இருக்க வேர்ல்டில் காட்டாங்க. அந்த வேர்ல்டில் நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி தான் பல வேர்ல்டுக்கு ட்ராவல் பண்ணேன். நான் தூங்கியில் மட்டும் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ல்டு போயிட்டு இருப்பேன். அந்த ஒவ்வொரு வேர்ல்ட்லையும் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். வாத்தியாருங்க தர ஏன்னா உன்னோட பிளட்டில் ஒரு பவர் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேன். ஆனால் நல்லா கிளாஸில் பவர் இருக்க தூக்கிட்டு மட்டும் இருக்கா, போய் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறா. உன் பவர் எப்போ எவ்வளோ இருக்குது? 0.8 வேலை இருக்கு. நீ எப்போ உன்னோட பவர் இம்ப்ரூவ் பண்ணி நீ இந்த இடத்துல ஸ்கூல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி காலேஜுக்கு போகிறது சொல்லி வாத்தியார் கலாச்சிட்டு இருப்பாரு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பவர் எல்லாத்தையும் எதை வச்சு தீர்மானிப்பாங்கன்னா எங்களோட பிளட் லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கு பிளட் லெவல் பவர் ரொம்ப லோவாக இருந்திருக்கும். இது ரொம்ப கம்மியாக இருந்தா இவன் ட்ரைனிங் இருக்கலாம் முடிவு பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே தான் ட்ரைனிங் எடுத்தாலும் அது சுத்தம் இருக்காது. இது ரொம்ப வீக்காக இருப்பேன். இவனோட அப்பா அம்மாவும் இவனுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் போர்ஷனையும் வாங்கி கொடுத்துப்பாங்க. இந்த உலகத்தில் இந்த மெடிக்கல் போர்ஷன்லாம் இவங்க குடிச்சாங்கன்னா என்னோட பிளட் லெவல் ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும். இதுக்காக தான் எங்கள் அப்பா அம்மா நிறைய பிளட் போர்ஷன்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏழ்மையான ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்களுக்காண்டியாச்சும் நம்ம கடுமையாக ப்ராக்டிஸ் சொல்லி கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்துப்பேன். இந்த உலகத்தில் ஸ்டார்டிங்கில் மான்ஸ்டர்லாம் வந்துச்சுல, அப்போ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை ஒரு காணி மனுஷங்க எல்லாமே அவரோட வெப்பனை யூஸ் பண்ணுவேன். அந்த வெப்பனே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண உருவி போயிருக்கும். இதனால் அவங்க எதாச்சும் பண்ணி அந்த மான்ஸ்டர் அடிக்குன்னு சொல்லி அவனோட பவர் பண்ண டக்குன்னு அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. மார்ஷியல் ஆர்ட்லாம் கற்றுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் கூட சண்டை வைப்பாங்க. இருந்தாலுமே அந்த மான்ஸ்டர் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதனால சுட்டியை தனியாக ப்ரொடக்ட் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் சீட்டே போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி அப்பப்போ மான்ஸ்டர் உள்ள ஊடுருவி வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா. நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் அடிக்கல அப்படியே தூங்கியிருப்பேன். இப்போ தான் ஒரு ஜாம்பி போட்டு தள்ளுற மாதிரி இருந்திருக்கா. அட பாவி, என்ன கனவுல கூட நிம்மதியாக இருக்க மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் நீ தானே போட்டு வைக்காண்டி வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த ஜாம்பியை போட்டு அடியில் எடுத்துருப்பேன். அந்த ஜாம்பியை சாடிச்சிருப்பேன். ஆனால் அந்த ஜாம்பியை சாடிச்சதுக்கப்புறம் அதோட மெமரிஸ் எல்லாமே இருந்திருக்கும். அது ஒரு அட்வான்ஸ் லெவல் வாரியராக தான் இருக்கும். என்னடா வாரியர்லாம் இருக்கு இந்த சாமி அப்படின்னு பார்த்துக்கல. இது ஒரு சாமி தான் பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி ஒரு சாமி அட்டாக் பண்ணிருக்கோம். அந்த சாமி நம்ம ஹீரோ அசால்ட் ஆகிருந்துருப்பேன். எப்படி நான் அசால்ட் அடித்தேன்? ஒரு சாமி அடிக்க நான் தனி இருந்தது இல்லை. இவன் இப்போ இந்த சாம்பி அடித்தா இல்லை, இதோட மெமரிஸே இவனுக்குள்ளே வந்திருக்கும். அது கூட அதோட பவர் எல்லாமே இவனுக்குள்ளே வந்திருக்கும். இவன் இப்போ டம்மி பீஸாக தான் இருப்பேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்காரு. இவன் எதுவுமே தெரியாமல் ஏடா அவ்வளோ கொடூரமான கனவாக இருக்கேன்னு இவனும் பார்த்துக்கல. டக்குன்னு அவரோட ரியல் வீடுக்கு வந்துருப்பேன். இப்போ தான் அவளோட தங்கச்சியை சாப்பிடலாம் கூட்டு வந்துருப்பா. இவன் ப்ராக்டிஸ் எடுத்து பார்த்து எப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கானு அப்படின்னு சொல்லி அவளுக்கே சாக்காக இருந்திருக்கோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோ வேஸ்ட்டாக இருந்திருப்பேன். ஆனால் இப்போ ஒரு தங்கச்சி கொஞ்ச நாளே பின்னா அவளோட பவர் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பா. பிளட் லெவல் பவர்லாம் அவள் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பா. இதனால் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியே போயிடுவான். ஆனால் நம்ம ஹீரோ டம்மி பீஸாக இருந்திருப்பேன். ஒன்றதுமே லேக்கெல்லாம் வந்திருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா 6 பேக்கில் வந்து இது என்னடா 6 பேக்கில் அவனுக்கு வந்துருக்கேன்னு சொல்லி இவன் ஆச்சரியத்தோடு வந்து சாப்பிட்டுப்பேன். ஒன்று வந்தவோட இவன் நிறையா தான் சாப்பிட்டுருந்துருப்பேன். அவன் அப்பா என்னப்பா நிறையா சாப்பிட்றா, சரி உனக்கு 4 மெடிக்கல் கோர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு அவரும் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அவள் தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டா. என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட பவர் கம்மின்னு சொல்லியிருக்காத. நம்ம ஹீரோவும் நம்ம பவரை செக் பண்ணலாம்னு சொல்லி இந்த இடத்துல மார்ஷியல் கிளப் இருக்கும். அந்த கிளப்புக்கு தான் வந்திருப்பேன். இந்த இடத்துல பவரை எப்படி கிளாஸிஃபை பண்ணிப்பேன்னா வாரியர் ரேஞ்சில் கிளாஸிஃபை பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வாரியர், செகண்ட் லெவல் வாரியர், தேர்ட் லெவல் வாரியர், ஃபோர்த் லெவல் வாரியர், இப்படி 4 லெவல் வாரியர் பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் கடைசியாக 4th லெவல் வாரியர் தான் இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லு. நம்ம ஹீரோ நம்ம எந்த லெவலில் இருப்போம்னு தெரியல, போய் செக் பண்ணலாம் சொல்லி இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல சைன் அப் பண்ணுறதுக்குலாம் நிறையா காசு இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் இந்த மார்ஷியல் கிளப்பில் வந்து ப்ராக்டிஸ் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி டீச்சரே போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஹீரோ என்னோட பவர் செக் பண்ணது இல்லை, அங்கே இருக்க பொண்ணா போய் கீழே கிரவுண்ட் ஃபோனில் செக் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி இருக்கோம். நம்ம ஹீரோ போய் பவரை செக் பண்ணேன். பிளட் லெவல் பவர் ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இது போதும் நம்ம யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தேன். தூரத்தில் ஒரு பஞ்சிங் பேக் இருக்குது. அந்த பஞ்சிங் பேக்லேயே குத்தி பார்ப்பேன். அதுலேயும் 100க்கு மேலே பவர் இருக்கா. சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்கினா நம்ம பவர் ஒரே டே இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி இவனு தூங்கலான்னு பார்த்தா தூக்கமே வந்திருக்காது. எல்லாருக்கும் இதுக்கு வேதி மாதிரி தான். தூங்க நினைச்சா தூக்கம் வராது. ஆனால் தூங்கவே கூடாதுன்னு நினச்சோம்னா டக்குன்னு கண்ணை மூடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விட்டு தூங்கிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ. சரி நம்மளால் தூங்க முடியல, கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருப்போம்னு சொல்லி இவனு ப்ராக்டிஸ் இருப்பேன். இவன் நிறைய பேர்த்த கொண்டுப்பல அந்த ஜாம்பிஸோட மெமரிஸ் எல்லாமே இவனுக்கு நிறைய பவரையும் கொடுக்கும். அவனோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இவனு ப்ராக்டிஸ் பண்ணேன். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இதனால் பண்ணால் அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கா. என்னடா அது கொடூரமான ஃபீலிங்காக இருக்குது. இந்த அளவுக்கு கொடூரமான ஃபஸ்ட்டே இல்லையா? ஓ இப்போ தான் புரிய வருது. நம்ம மெடிக்கல் போர்ஷனை குடிக்காம விட்டோம்னா அவ்வளோதான், அந்த பசியிலே நம்ம செத்துருவோம் போலுக்கு. ஆனால் நம்ம குடும்பத்தால் இந்த மெடிக்கல் போர்ஷன்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? சாப்பாட்டுலாம் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்காது. இவனுக்கு இருக்க ஒரே வழி இவனோட ஸ்கூலில் காம்படிஷன் வைப்பாங்க. அந்த காம்படிஷனில் மட்டும் நல்ல கிரேட் தானே இவனுக்கான காசை ஸ்கூலே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவனுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருந்திருக்கான். இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் இவன் நம்மளோட திறமையை காட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இவனும் வந்துருப்பேன். ஒரு டீச்சர் தான் மார்ஷியல் ஆர்ட் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. அவரும் ஒன் ஆஃப் த வாரியராக இருந்திருப்பார். செகண்ட் லெவல் வாரியராக இருந்திருப்பாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு டாப்பர் வந்திருப்பேன். அவனை பார்த்து கேர்ள்ஸ்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப நோபல் ஃபேமிலி வேறு, நிறையா பணம் இருக்கும். ஸ்பெஷலான டீச்சரை வச்சு அவனும் ட்ரெயின் இருந்திருப்பேன். அவனுக்கு இருக்கக்கூடிய டீச்சர்கிட்ட சண்டை ஒரு கணே வந்திருப்பேன்.
அவன் கொஞ்சம் தப்பாக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன், நீ இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வைப்பாந்துல்ல. உன் அட்வைஸ்லாம் வேண்டாம் கேட்டேன், எனக்கே சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, நீயே ஒரு உதவாக்கறேன்னு சொல்லி வாத்தியாரே இவனுக்கு மட்டமாக பார்த்துருப்பேன். அதே சமயம் இவன் கூட சண்டை வரைக்கும் யார் வரைக்கும் இல்லை, இவன் கூடலாம் சண்டை விட்டோம்னா அவன் செத்து போயிடுவோம்னு சொல்லி கூட இருக்க ஃப்ரெண்டு வேறு சொல்லி இருந்திருப்பேன். யாருமே வர மாட்டாங்க. இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நம்ம எப்படி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது, எல்லாமே பயந்து போயிட்டுருக்காங்களே. இவங்கெல்லாம் சண்டை விட்டால் மட்டும் தான் என்னோடய பவர் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்ல நம்ம ஹீரோ மட்டும் முறைச்ச மணிக்கு இருந்திருப்பேன். இவனுக்குள்ளே என்னப்பா ஒரு ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரும் சண்டை ஒரு கண்டி கொடுப்பார். நம்ம ஹீரோ வரேன்னு சொல்லிட்டு வந்துருப்பேன், எந்த பயமும் இல்லாமல் அவனுக்கு கேப்சூல் வந்துட்டு இருந்திருப்பேன். சரி ஓகே, ரூல்ஸாக சொல்லிட்டு இல்லை, எல்லாமே லைட்டாக சண்டை விடுங்க, காயப்படுற மாதிரி யாரும் அடிச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ அங்கே இருக்கணும், பயந்து ஓடிடாத, நான் ஒன்றும் கை காலெலாம் வளர்ச்சிட மாட்டேன்னு இருந்திருப்பேன். வேகமாக நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து அடிக்கிறேன்னு இருந்திருப்பேன். சண்டேன்னு வந்துட்டேன், இனிமேல் பக்கத்தில் நிற்கக்கூடாது, அவன் அட்டாக் பண்ணுற எல்லாமே மூஞ்சிக்கு நேரம் தான் வருது சொல்லிட்டு இருக்கல. நம்ம ஹீரோ மூஞ்சிக்கு நேரம் அவனுக்கு பஞ்ச் பண்ணலாம் இருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ விலகி இருந்திருப்பேன். மின்னலத்தில் விலகுனா மட்டும் இல்லை, அவனோட மூஞ்சியில் ஒரு அடி அடிச்சு அவனையும் நாக் பண்ணிப்பேன். அவனோட கழுத்து ஒரு சைடாக திருப்பி இருக்கான். நம்ம ஹீரோ தப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே சாக்கு, அங்கே இருக்கவங்களுக்கு சாக்கு, வாத்தியார் ஆம்புலன்ஸு கால் பண்ணுங்களா, கழுத்து உடஞ்சு ஓத்துன்னு சொல்லி அங்கேருந்து அந்த டாப்பரை வாடகை கட்டி தூக்கிட்டு போயிருப்பாங்க. நான் வேணும்னே பண்ணலன்னு ஹீரோ சொல்லிப்பேன். புரியுதுப்பா, சண்டேனா அப்படி தான், கைகள் உடையதான் செய்யும், வா உன்ட்டு ஒன்று தனியாக பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வரும் தனியாக கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இவரும் நம்ம ஹீரோக்குள்ளே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் உன் பவரை லாஸ்ட்டாக நான் செக் பண்ணல, அந்த அளவுக்குலாம் இல்லையப்பா, நீ இந்த கிளாஸ்லேயே ரொம்ப லோவான லெவலில் இருந்துக்க, எப்படி திடீர்னு உன்னோட பவர் இப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு தெரில. சரி, இந்த கிறிஸ்டல் பல்ல கைவி உன் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் தெரியல. உன்னோட பவர் பயங்கரமாக இருந்திருக்கும், செகண்ட் லெவல் வாரிக்கிட்ட ஈக்குவலாக இருந்திருக்கும். இது எப்போ சாத்தியம் இவருக்கும் சாக்காக இருந்திருக்கோம். அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க ஒரு பொம்மையை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அந்த பொம்மையோட தலையை பிரிஞ்சுக்கிட்டு போயிருந்துருக்கா. இது வரைக்கும் யார் இந்த அளவுக்கு எடுத்ததில்ல. இப்போ கூட பயங்கரமாக பவர் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு இருப்பேன். இதுக்கு காசு கீஸ் கேட்டுவாங்களா, நம்மகிட்டே சுத்தமாக காசு இல்லை, என்ன போகிறோன்னு ஷாக்காக பார்த்து இருந்துருப்பாரு. தம்பி லாஸ்ட்டாக நீ செக் பண்ணல, உனக்கு கம்மியான பவர் தான் இருந்துச்சு, எப்படி உனக்குள்ளே இவ்வளோ பவர் எப்போ இருந்ததில்ல, அது சீக்கிரட்டுங்க சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிப்பேன். சரி ஓகே, உன் சீக்கிரட் உன்னோட இருக்கட்டும். நான் 1வது வாரியர் தான் இருந்தேன், செகண்ட் லெவல் வாரியர் தான் இருந்தேன். நான் மிலிட்ரியில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மிலிட்ரியில் ஜாயின் பண்ணல, எனக்கு ஒரு மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷினில் ஒரு மான்ஸ்டர் கூட சொல்லணும். அப்போ தான் தெரிஞ்சு இந்த மான்ஸ்டரை நம்மளால டிஃபீட் பண்ண முடியாது. அந்த இடத்துல சார் இருப்பேன். அப்போ தான் மார்ஷியல் கிளப் வந்துருப்பாங்க, அந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான் அவரை காப்பாற்றிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீ பவர் வச்சுருக்க, உன்னாலே இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் அந்த அளவுக்கு பவர் ரீச் பண்ண முடியும். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு என்ன ஒன்று கேள்ப்பா, எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல. நம்ம ஹீரோவை எனக்கு படிக்கிறது கொஞ்சம் டைம் வேணும், அந்த டைமில் நான் தூங்கலான்னு இருந்திருப்பேன். அது கூட கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா என்னோட தேவைகள் எல்லாத்தையும் நானும் ஃபில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். அந்த மெடிக்கல் போர்ஷன்லாம் வாங்கல, இவனும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கார்டு அவனு கொடுத்துருப்பாரு. இதில் எக்கச்சக்கமான காசுலாம் இருக்கும். நம்ம ஹீரோவை வாங்கிட்டு போயிருந்திருப்பேன். இவன் போனதுக்கப்புறம் இந்த வாத்தியார் அவ்வளோதான் ஒரு டேலண்டான ஆள் கிடச்சிட்டா, இவனை மிலிட்ரியில் வச்சு இங்கே இருக்கக்கூடிய மொத்த மாதத்தை நாங்களே அடிச்சணும்னு சொல்லி இவனும் சந்தோஷப்பட்டுப்பாரு. நம்ம ஹீரோ மெடிக்கல் போர்ஷன் வாங்குறக்காண்டி வந்திருப்பேன். இது வரைக்கும் உதவக்கரையாக இருந்தால் நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் பண்ணல, ஆனால் இப்போ நம்மளால் மெடிக்கல் போர்ஷன் வாங்கிட்டு கூடிய சீக்கிரமே நம்ம ஃபேமிலிக்கு எல்லா காசையும் நம்மளை கொடுத்துருவோம் சொல்லி இவனும் ப்ராக்டிஸ் பண்ணலாமேன்னு சொல்லி தூங்கிட்டுருப்பேன். தூங்கலா வேற ஒரு சிட்டி தான் வந்திருப்பேன். அங்கே நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஜாம்பிஸ் அடிக்கிறது அவனுக்கு ஈஸியாக இருந்திருக்கான். ஏன்னா 2 பேர்த்தோட பவர் அவன் எடுத்துருப்பேன். இப்போ 2 பேருக்கு பவரும் இல்லை, எக்கச்சக்கமான பவர் இவனும் எடுத்துருப்பேன். ஏன்னா நிறைய ஜாம்பிஸ் அவனும் போட்டு நிற்பேன். தூரத்தில் ஒரு சிட்டி இருக்கா, இந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்க்கலாம்னு இருந்திருப்பேன். அது ஒரு 5 கோண சிட்டியாக இருந்திருக்கும். அந்த சிட்டியை பார்க்கல நம்ம ஹீரோக்கு அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா உள்ளே எவ்வளோ செத்து கிடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல அங்கே ஒருத்தர் நம்ம ஹீரோ உடச்சு மணிக்கு இருந்திருப்பேன். அத்தடி இந்த பவரை பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கே, நம்ம இங்கே போனோம்னா கண்டிப்பாக செத்து போயிடுவோம். இப்போதைக்கு நம்ம செத்தோம்னா அவ்வளோ நமக்கு தூக்கம் வராது. அதனால் தூரத்தில் இருக்க ஜாம்பிஸை பார்ப்போம்னு சொல்லி இவனை நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்திருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். ஒரு கிளாஸ் ரூம் வந்திருக்கோம். நம்ம கிளாஸ் ரூமாக்கே இருக்குது. சரி உள்ளே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்ல அங்கே ஒரு ஏஐ தான் இருந்திருக்கும். அந்த ஏஐயும் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிருக்கும். அந்த ஏஐட்டு தான் இவனு கேட்குறேன், இந்த இடத்த பற்றியான நியூஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லேன்னு சொல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு மேலே தான் இருந்திருக்கும். 10,001 அப்படின்ற மாதிரி இப்படின்னா இந்த வருஷத்தையும் சொல்லியிருந்திருக்கோம். 10,000 வருஷமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கா இருப்பேன். நம்ம வேர்ல்டு மாதிரி இருக்குது, பேரலல் வேர்ல்டாக இருக்கும் பொழுது நம்ம ஹீரோ இங்கே இருக்க எல்லா நியூஸுமே படிச்சிருப்பேன். இங்கே இதே மாதிரி மார்ஷியல் கிளப்பு, வாரியரு, இப்படி எல்லா டேட்டாவுமே கரெக்டாக இவனோட வேர்ல்டுக்கு சிங்க் ஆகிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இந்த உலகம் அழிஞ்ச டேட்டு எல்லாத்தையுமே என்ன இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது, இது பேரலல் வேர்ல்டாக இருந்தால் நம்மளை பற்றியான டீட்டெயில் ஒருவேளை இருந்துச்சுன்னா பேரலல் வேர்டோ ரியல் வேர்டோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஆனால் நம்மளை பற்றியான டீட்டெயில் செக் பண்ண சொல்லி இவனோட பேரை செக் பண்ணால் இவனோட பேர் அதில் இருந்திருக்கோம். ஆனால் அவன் 28 வயசு வரைக்கும் இருந்து அந்த டேட்டா மட்டும் தான் இருந்திருக்கோம். என்னடா அது நம்மளை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஒரு வேர்ல்டில் இருக்குது, அப்போ இதுதான் ரியல் வேர்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியோட டீட்டெயில் செக் பண்ணலான்னு சொல்லல. அவன் தங்கச்சியோட டீட்டெயில் செக் பண்ணணும்னா அவனோட பிளட் சாம்பிள் அவன் செக் பண்ணு சொல்லி அதுவும் பிளட் சாம்பிளை செக் பண்ணியிருக்கான். இவன் தான் பிளட் எடுத்துருக்கான், அதுக்கே வெக்கப்பட்டு இருந்திருப்பேன். இவன் பிளட் சாம்பிள் எடுத்ததுக்கப்புறம் இவனோட ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் அதுவும் சொல்லியிருந்திருக்கான். ஆல்ரெடி 28 வயசு வரைக்கும் தான் அந்த டீட்டெயில் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 37 வயசு வரைக்கும் அந்த டீட்டெயில் இருக்கும். 37வது வயசில் இது செத்துட்டேன், அது மட்டும் இல்லை நான் 4th லெவல் வாரியராக இருந்தேன் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கா.
37 வயசுலேயே நான் செத்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு வெக்ஸ் ஆகிருப்பேன். இது ஹீரோ அவன் 37 வயசுலேயே சாக போகிறேன், அதுவும் லெவல் 4 வாரியாக தான் சாக போகிறேன். என்னடா அது ஒரு கொடுமையாக இருக்குது, நான் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் லெவல் 4 வாரியாக தான் சாப்பிடணும், இப்படி செருப்பை சாணியில் முக்கிய அடிச்ச மாதிரி சங்கடப்படுத்திட்டேன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது யோசிச்சிருப்பேன். இன்னும் 200 நாள் கழிச்சு இவன் ஸ்கூலில் ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டில் அவன் வந்து நல்லபடியாக ஸ்கோர் எடுத்துட்டானா இவன் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போவேன். அந்த யூனிவர்சிட்டியை பொறுத்து அவனோட லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆக போகுது. இவன் 4th லெவல் வாரியாக இருக்க போகிறான் இல்லை 11th லெவல் வாரியாக இருக்க போகிறான்னு சொல்லி இது ஃபியூச்சர் தானே, இதை நம்மளால் மாற்ற முடியும். இப்போலேருந்தே எதிராக நம்ம கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபியூச்சர் நம்மளே மாற்றலாம். இந்த உலகத்தில் நம்ம தான் நம்பர் 1 இருக்க போகிறோம்னு சொல்லி ஃபியூச்சரை மாற்றுறக்காண்டி இவனும் ஒரு பெரிய பிளானை போட்டுருந்தப்பேன். இவனுக்கு அடுத்து நான் கூடிய எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கும். எப்படி பண்ணால் நம்மளோட பவர் இம்ப்ரூவ் ஆகின்னு சொல்லிட்டு இவனும் விடாமல் தூங்கினோம்னா நம்மளோட பவர் இம்ப்ரூவ் ஆகின்னு சொல்லிட்டு இவனும் தூங்கலான்னு இருப்பேன். இப்போ தான் டீச்சர் காது வந்துருக்கான், தம்பி நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன், ஆனால் உனக்கு கண்ணில் காண எக்கப்பா இருக்குன்னு சொல்ல வாத்தியாரே சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லி இவனு ஃபோனை கட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் இருக்காமிக்கிறேன். ப்ராக்டிஸ்னால் என்ன, தூங்குறதா, தூங்கி இவனும் என்ன இருக்கக்கூடிய மான்ஸ்டருக்குள்ளே சண்டை விடுந்தேன். இப்போ ட்ரைனிங் எடுக்கிறதாண்டி அந்த AI ஒரு முக்கியமான விஷயங்கிறேன். இந்த இடத்துல டாப் லெவல் வாரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ப்ராக்டிஸ் மெத்தட் எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லுன்னு சொல்ல அது ஒரு லிஸ்ட்டே போட்டு பண்ணிருக்கோம். 1000க்கு மேலே லிஸ்ட் இருந்துங்க. ஏமா இவ்வளோதான் படிக்க முடியாது, முடிந்தளவு கம்மியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி விடுமான்னு சொல்ல அதுவும் 3 லிஸ்ட்டு கொடுத்துருங்க. அந்த 3 லிஸ்ட்டில் 3 பேருமே டாப் லெவல் வாரியர். சரி ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பெருசாக சூஸ் பண்ணியிருப்பேன். அவர் லெவல் வாரியாக இருப்பார். லெவல் என்னடா அது ஒரே மாதிரி இருக்குது, 16 லெவல் வாரியாக இருந்திருப்பார். அவர் தான் ஃபயர் பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாஸ்டர் பண்ணி வச்சுப்பார். சரி ஓகே, இவர் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ இவரோட டெக்னிக் என்ன, இவரோட ப்ராக்டிசஸ்லாம் என்ன எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துப்பேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். சரின்னு சொல்லிட்டு இவனும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு லெவல் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபயர் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்திருக்கும். இந்த ஃபயர் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி இவனும் மனசை ஒருநிலை பார்த்தேன். இப்போ உடம்புக்குள்ள இருக்க செல்லெல்லாம் என்ன அப்படியே இம்ப்ரூவ் ஆகுது, அப்படியே வெடிச்சு போயினா அதுவும் என்ன டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. இவன் இந்த ஃபயர் ப்ராக்டிஸ் பண்ணாதான் இப்போ உடம்புக்குள்ளே இப்போ ஃபயர் லெவல் பவர் வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீத்திங் டெக்னிக்காக தான் இருக்கும். இந்த ஃபயர் லெவல் பவர் கிடச்சதுக்கப்புறம் ப்ரீத்திங் டெக்னிக் தான் மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி மூச்சை இழுத்து விட்டோம்னா இவரோட ஃபயர் பவரை இவன் எந்த ரேது வேணால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஊரை இழுக்கிற அளவுக்கு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இதை கற்றுக்கிட்டது கடைசியாக கிறிஸ்டல் விஷுவலைசேஷன் இருக்கும். இதுதான் விஷுவலைசேஷன் ஆர்ட். இந்த ஃபயர் பவரை எந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஆப்போனன்ட் அடிக்கிறது அப்படின்றத கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கடைசி ஸ்டேஜை ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ஆனால் நினச்ச விட ரொம்ப டஃப்பாக இருக்கா. சரி 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்ல இவன் நல்லா தூங்கியிருப்பல, வேறு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக இருந்திருக்கோம். இவனை இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் நம்மளோட பவர் மின்னத்தில் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லி அந்த மெடிசனல் டானிக் இருக்குல்ல அதையும் கொடுத்துருப்பேன். காசுக்கு இருந்து போயிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வாத்தியாரை பார்க்க வரேன். அப்பா காசை மட்டும் வாங்க வர, ஆனால் கண்ணிலே பட மாட்டேன், கொஞ்சமாச்சும் என்ன எனக்கு சொல்லுப்பான்னு தெரியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிருப்பேன். அவனோட போர் முன்னதை விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இவன் இப்போ மெடிசனாக ஆகப்படல, மெடிசன்லாம் வாங்கினா நிறையா காசு செலவாகுது, நம்மளே செஞ்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இவனும் தேவையான பொருட்களாத்தையும் வாங்கியிருப்பேன். அந்த AI எப்படி மெடிசன் செய்யுது அப்படின்ற ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனே எழுதி வாங்கியிருந்திருப்பேன். அதனால இப்போ எப்படி மெடிக்கல் செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கா. கடையாக இவ்வளோ போகிறேன். ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லையும் நீங்கள் மெடிசன் செய்கிற இடத்த நான் கொஞ்சம் நேரம் வாடகைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்ல ஓடி போட முதல்னு சொல்லி அவங்க அடித்து வரட்டின்னு இருப்பாங்க. நம்ம எங்கேன்னு போய் நல்ல கடையை தேடுறது, நமக்கு ஏற்றாப்புல எவனுமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு எந்த கடையை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். கடைசியே வந்து பார்க்கல, ஒரு கடை இருந்துருக்கோம். சரி இந்த கடையை ஒரு ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த கடைக்கு வரேன். அங்கே ஒரு தெத்து கொடுத்துருமா, கஸ்டமர்லாம் இங்கே வர்றதில்ல, நீ யாரா லூசு திறமா இருக்க போடாமல் தெரியல, இவன் தான் நமக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன்ட்டு அவனோட பவரை காட்டினுப்பேன். இவன் போகிற பார்த்தா அவன் மறந்து பண்ணிப்பேன். பாஸ் உங்களுக்கு என்ன பாஸ் வேணும், எதுனால சேர்ந்து இல்லை, எனக்கு ஒன்று வேணாம், ஒரு டீலிங் போகிற கண்ணு தான் இருக்கேன், உங்கள்கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்னா கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்க, ஆனால் யூஸ் பண்ணுறப்ப எவனாச்சும் உள்ளே வந்தீங்க அவ்வளோதான் அவன் போட்டு தள்ளின்னு சொல்லி மிரட்டி இருப்பேன். நிறைய காசு செலவாகும், இந்த காசுலாம் கொடுத்துதான் ஓகே இல்லை. இப்போ இந்த காடை காட்டி நிற்பேன். இவனா அண்ணே நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி நிற்பேன். நம்ம ஹீரோ உள்ளே போய் பள்ளி மண்டையை பதம் பார்த்து பக்குவமாக அந்த ஜார்க்குள்ளே போட்டோம்னா நமக்கு தேவையான மெடிசன் கிடைக்கும்னு சொல்லி இவனும் எல்லா மெடிசனையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓனாவே இதுக்கு பின்னாடி சைடு எஃபெக்ட்லாம் வருமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம ஹீரோ அதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணிப்பேன். மெடிசனும் நல்லபடியாக வந்திருக்கான். இந்த பர்சன் இவனு கொடுத்து பார்க்குறேன், ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. ஆனால் குடிச்சதுக்கப்புறம் இவன் நெஞ்செல்லாம் அடைக்க வந்திருக்கான். என்னடா அது என்னோட கொடூரமான மெடிசனாக இருக்குது, நம்ம எதாவது தப்பாக கலந்துட்டோமான்னு சொல்லி இவனு பார்த்துப்பேன். இப்போ தான் இங்கே இருக்க கதை தட்டிப்பேன். இது டைம் இல்லையே, நான் தான் உனக்கு நிறையா காசு கொடுத்தனால எதுக்காக கத்திக்கிருக்கேன் இல்லை, எங்கள் லேடி பாஸ் வந்துட்டாங்க, ஒழுங்கு முடியாது இங்கே இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே வந்தது ஒரு லேடியாக தான் இருக்கும். அவங்க தான் இந்த லேபோட ஓனராக இருந்திருப்பாங்க. அவங்க பெரிய நோபல் ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்களோட அப்பா அந்த லேபை கட்டி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அப்பா உடம்பு முடியாமல் போயிருந்துருக்கான். அதுலேருந்து இவ தான் இந்த லேபை பார்த்துருப்பா. ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன், அந்த மெடிசன் சாப்பிட்டா பிளட் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறக்காண்டி இவங்க பல வித்தியில் ட்ரீட் பண்ணி போய்ப்பா. ஒன்றுமே வேலைக்கு இருக்காது. இந்த மெடிசன் எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும். அப்படிப்பட்டு உருவாக்கணும்னா நம்ம ஃபேமிலி டோட்டலாக டிவால் ஆயிரும். நம்ம தான் நோபல் ஃபேமிலியாக இருந்தோம், இப்போ பிச்சைக்கார ஃபேமிலி ஆயிரம் விட்டு இவனும் பல விஷயங்களை ட்ரை பண்ணி எதுவுமே சரியாதுன்னு சொல்லி வெக்ஸான்ருப்பா. இங்கே இருக்கவனுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணான் இருக்கா. இப்போ தான் பொண்ணு வந்து என் இடத்துக்கு என்னடா பண்ணிச்சா, ஒரே அதுக்காக இருக்கிறது இல்லை, இவே வேற நான் எதுவுமே பண்ணல, அது ஏதோ எலி தட்டி விட்டுன்னு சொல்லல, நீ நாளையிலேருந்து கடைக்கு வராதுன்னு சொல்லி அவங்க அடிச்சு பார்த்துப்பா. இப்போ இவ தூரத்தில் ஒரு ஜார் இருக்க பார்த்துருப்பா. அந்த ஜாரில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான போர்ஷன் கண்டிப்பாக எவனோ வேற ஒருத்தர் தான் அந்த இடத்துல வந்து செஞ்சுருக்கேன். என்ன தான் செஞ்சாலும்
ஹை லெவலாக போர்ஷன்லாம் யாராலையும் தயாரிக்க முடியாது இல்லை, அங்கேயே பாதி போர்ஷன் உடஞ்சு முடிஞ்சிருந்துங்க. இவ்வளோ அந்த போர்ஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. இதுதான் இப்போ தேடி இருந்த ஒரு போர்ஷனாக இருக்கா, இதுவே கிடந்துருக்கா. இவ்வளோ வேமா அந்த வேலைக்காண்ட வந்துட்டு இங்கே ஒருத்தன் வந்தால அவன் எங்கடா அவளை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுறான்னு சொல்லி கேட்டு இருக்கல, அவனுக்கு கொடுத்துருந்து இவனும் நம்ம ஹீரோக்கே காலத்து தம்பி உனக்குள்ள பாட்டான் இருக்கு, தயவு செஞ்சு அதுக்கு வாப்பா உனக்கு நான் எவ்வளோ காசுனா தரேன், அந்த மெடிசனோட ஃபார்மா மட்டும் சொல்லுன்னு ஒரு வாரம் கழிச்சு வரையும் சொல்லி நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிப்பேன். ஏன்னா அவன் கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இவன் யாருன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சுருக்காதே. டேய் அவனை நீ நல்லா கண்டுபிடிக்கா, அவனை கண்டுபிடிச்சாலும் நான் எக்கச்சக்க காசு தெரிஞ்சுல்ல, இவனு சரின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவன் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லல, ஸ்டூடெண்ட்டா அப்போ நம்மளே விசாரிச்சுக்கான்னு சொல்லி இவ்வளோ யோசிச்சுருப்பான். நம்ம ஹீரோ விடாமல் தூங்கி இருந்திருப்பேன். தூங்கல தான் இப்போ ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை விழுந்துருப்பேன். அது பவர்ஃபுல்லான ஜாம்பி மான்ஸ்டர் வந்துருக்கோம். அது கூட சண்டை விடல அவன் கையே உடஞ்சிருக்கான். இதே பொறுத்துட்டானா இதோட போகிற கிடச்சிருக்கான். அதனால இவன் தான் இதை கண்டிப்பாக பொறுத்துலையான்னு சொல்லி இந்த மான்ஸ்டர் எடுத்துருப்பேன். இந்த செகண்ட் லெவல் வாரியாக இருந்திருக்கா. அடிச்சுட்டு போடுறா ஜாக் பட்டன் நமக்கு செகண்ட் லெவல் வாரியாக இவனை போட்டுல இருந்திருப்பேன். இதனால் இவனுக்கு கூட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இவன் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட டெக்னிக் மூலமா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜாமிஸை ஈஸியாக அடிச்சிருந்திருப்பேன். இப்போ தான் இவன் பவரை டெஸ்ட் பண்ணுறக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்திருப்பேன். அங்கே வேலை வைக்கிற பொண்ணுது நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு இருக்கா. என்னப்பா திரும்ப ப்ராக்டிஸா, சரி போய் அந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கன்னு சொல்லி திரும்ப ரூமுக்கு அனுப்பி வச்சுருப்பா. இவனை போய் செக் பண்ணுவேன்னு சொல்லி அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தா முன்னந்தோட பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கா. அங்கே இருக்கக்கூடிய மேனிக்கு பொம்மையாக எடுத்துருப்பேன். அதுலேயும் இவரோட பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கா. சூப்பர், இப்படியே போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பேன். இது ஒரு மாஸ்டர் கப் தானே. இந்த மாஸ்டர் கப்போட ஓனர் வந்திருப்பாங்க. அந்த ஓனருக்கு ஒரு தம்பி இருப்பேன் போல இருக்குது. அவனை யார் இவன் சும்மா சும்மா வந்துட்டு போகிறேன், அடிக்கடி பார்க்குறேன், இவங்க மாதிரி லோ கிளாஸ்லாம் உள்ளே விடாதுன்னு சொல்லி அந்த தம்பி இறக்காமல் பேசிப்பேன். ஏன்னா அப்போ தான் பழசா இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருப்பேன். இப்படிலாம் பேசாதா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க பொண்ணு தான் அடிச்சுட்டு இருப்பா. இப்போ பவர் என்னன்னு நான் பார்க்கலாம். அது எதுக்காக 2 வாட்டி இருந்ததுக்கு வந்துருக்கேன்னு சொல்ல இவங்களும் பவரை செக் பண்ணாங்க. பவர் பிரம்மாண்டமாக இருந்திருக்கா. இந்த அளவுக்கு பவரை இவங்க பார்த்துக்க மாட்டேங்க. வாரியர் லெவலுக்கு இருக்குது. இப்போ யார் இவனை பற்றின டீட்டெயில்ஸ் அதாவது சொல்லுங்கன்னு சொல்லல அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அவனோட வீடு இங்கே தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்களா. நம்ம ஹீரோ இப்போ எங்கேயே வந்திருப்பானா வாரியர் லெவல் சர்டிஃபிகேஷன் வாங்குறக்காண்டி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இவங்களோட பவரை காட்டணும். அந்த பவரை காட்டினா மட்டும் தான் இவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. லெவல் 2 வாரியரா லெவல் 3 வாரியரா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சீனியர் பொண்ணு வந்திருப்பா. அது கூட ஒரு மாமாடு வந்திருப்பேன். அவன் க்யூலெலாம் நிற்கல, ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கலாம் தள்ளி விட்டு வந்திருப்பேன். அவன் லெவல் 3 வாரியர் வந்திருப்பேன். வாரியர் சர்டிஃபிகேட் வாங்குறது தான் அவனும் வந்திருப்பேன். அவனோட பவரை காட்டேன். அவன் குத்துல இங்கே இருக்க எவனாலுமே எந்திரிச்சு நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கும். லெவல் 3 வாரிக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். 10,000க்கு மேலே வந்துருக்கும் அந்த பஞ்சிங் பவர். ஓகேப்பா தம்பி உனக்கு நான் லெவல் 3 வாரியன்ற சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துருவேன். இங்கே இருக்க கார்டு தான் சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இருப்பேன். ஏன்னா பவர் அதிகமாக இருக்காங்க, இவன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டல் பாலில் பவர் செக் பண்ணிப்பேன். என்னோட ஹெச்பி 100க்கும் மேலே அதிகமாக இருந்திருக்கோம். 100 + 15 112க்கு மேலே இருந்திருக்கோம். இப்போ சரி காம்பேக்ட் பவர் டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அங்கே பஞ்சிங் பண்ணி பார்க்குறேன். பஞ்சிங் பவர் ஆல்ரெடி ஒருத்தன் பஞ்ச் பண்ணல, அவன் 10,000 தான் இருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ 15,000 வச்சிருப்பேன். லெவல் 2 வாரியர் அதுவும் 18 வயசில் இவ்வளோ வச்சிருக்கான்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் சாக்காக இருந்திருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய கடைக்கு தம்பி ஒரு நிமிஷம் பொறுப்பா, நான் போய் பேன் எடுத்து ரிப்போர்ட் பண்ணேன். அது கட்டி எங்கேயும் போயிடாத, இங்கே இரு, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வந்து கொண்டாட போகிறோம், உனக்கு பல ரிவார்டு காத்துக்கிட்டுன்னு சொல்லி அவர் வேமா கிளம்பிப்பார். இந்த மலமாடு நம்ம ஹீரோட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுமே சொல்லி வச்சுருப்பேன். அவ்வளோதான், சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ டாப் தான் சொல்லுவாங்க. ஆள் ஒரு சாமி நம்ம ஹீரோ வெளியில் வந்திருப்பேன். வெளியில் வந்தா நம்மளோட தங்கச்சி நேரத்தில் வைப்பா, அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்துக்கிட்டுப்பா. நீ என்னம்மா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கேட்டால், நீ என்னடா இங்கே பண்ணிட்ட, எப்பப்பா ரூமில் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியல, இவனுக்கு எப்படி நம்ம தூங்கலாம் தெரியுது, இவனுக்கு வேறு வேலை இல்லை, நம்மளை வேவு பார்த்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அவர் முக்கியமான விஷயத்துக்காண்டி வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிட்டு இருப்பேன். அதே சமயம் இங்கே இவங்களோட சீனியரை பார்த்துக்கிட்டே தான் நான் தகவல் வந்திருப்பா. அந்த சீனியர் நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். என்னாச்சு உங்கள் பவர் டெஸ்ட் என்னாச்சு, உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிட்டான்னு சொல்லி அவங்களாம் கேட்டால், இல்லை டெஸ்ட்டே கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒருத்தன் வந்தேன் பயங்கரமாக அவனோட பவரை காட்டினேன், மான்ஸ்டர் மாதிரி இருந்தேன்னு சொல்லி அவனோட பேரை நின்று வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோட பேரை அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஹீரோவான்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஹீரோட தங்கச்சியிலேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே சாக்கான்னு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ திரும்ப தூங்கியிருப்பேன். அந்த பேரல் வேர்ல்டு இருக்குல்ல, அந்த வேர்ல்டு தான் போயிருப்பேன். அதாவது ஃபியூச்சர் வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபியூச்சர் வேர்ல்டில் போய் இவனோட வாழ்க்கை மார்ச்சா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கல. அவன் 37 வயசில் ஆல்ரெடி சார தான் இருக்கான். இப்போ 37 வயசுலாம் சாலை பயவுக்குள்ளே போயினா 87 வயசு வரைக்கும் வந்திருக்கேன். 87 வயசில் லெவல் 7 கிராண்ட் மாஸ்டர் லெவலுக்கு ரீச் ஆகிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டேன் அப்படின்னு மாதிரி வந்துருந்தோம். வாரில் தான் ஒன்று செத்து நிற்பேன். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹீரோ சந்தோஷமாக இது, அட்லீஸ்ட் நான் வந்து என்னோடய ஃபியூச்சருக்கு தேர்ந்து மாட்டேன், இது போதும்டா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் பத்தாது, நம்ம இன்னுமே நம்மளோட லெவலில் இந்த லெவல் வாரியருக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி இவனும் இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு யோசிச்சுருப்பேன். அதே சமயம் இங்கே ஒரு எலைட் குரூப் வந்துருக்கும். அந்த எலைட் குரூப்போட பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் சொல்கிறாரு, நீ இன்னும் ஒரு ஆளை கூட தேர்ந்தெடுத்து அனுப்பவே இல்லை, இப்படியே போச்சுன்னா நம்ம ஊரை காப்பதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, சீக்கிரமாக டக்குனு வச்சு தேர்ந்தெடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நான் என்ன வேணும்னா எடுக்காமல் இருக்கேன், எவனுமே கிடைக்க மாட்டேன், அதெல்லாம் அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோட லிஸ்ட்டு இவங்க வந்துருக்கோம். நம்ம ஹீரோக்கு வாரியர் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறதே இவங்க தான் இருக்கும். இப்படி ஒரு டேலண்ட் தான் தெரியுந்தேன், இவனுக்குள்ளே பக்காவாக இருக்குது 10 பொருத்தமும் சொல்லி இவனை தட்டி தூக்குன்னு சொல்லி இவங்களை கிளம்பியிருப்பாங்க வேமா நம்ம ஹீரோ வீட்டுக்கு.
அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கல அவனை பார்க்குறக்காண்டி இந்த இடத்துல மாஸ்டர் கிளப்போட பொண்ணு இருக்கல அவளும் அவனோட தம்பிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண சொல்லியிருப்பா. அவனோட வீட்டிலேருந்து எல்லாத்தையும் வீடு கண்டுபிடிச்சிருப்பாங்க. வீடு எங்கே இருக்குன்னு இருந்திருக்கா, ஆனால் வீட்டோட டோர் நம்பர் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க வேறு நம்ம ஹீரோவாக துரத்திட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இதுக்காக துரத்தாந்தில்ல நம்ம ஹீரோ கேஷுவலாக வீட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல பிரசிடென்ட் இருப்பார். பிரசிடென்ட் மட்டும் இல்லை, அந்த பொண்ணு இந்த இடத்துல வந்துருப்பா. பிரசிடென்ட் ஸ்டேட்டா தம்பி உனக்கு நான் மாதம் 1 லட்சத்துக்கு மேலே காசு தரலாம் இருக்கேன், நீ செகண்ட் லெவல் வாரியர் சர்டிஃபிகேட் வாங்கிக்க, அது கூடவே உனக்கு தேவையான எல்லா காசுலையும் நாங்களே கொடுத்துட்றோம். ராஜ வாழ்க்கை தான் நம்ம. அதுக்கு ஒரு முக்கியமான சித்தம் பண்ணால் உன்னோட பவர் இம்ப்ரூவ் பண்ணினா சிட்டி லெவலில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் நீ என்னப்பா அது துவம்சம் பண்ணணும். அதுக்கு முதல்ல உன்னை ட்ரைனிங் கேம்ப் அனுப்புகிறோம். அது ஒரு எலைட்டில் ஒரு ட்ரைனிங் கேம்ப்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த எலைட்டில் ஒரு ட்ரைனிங் கேம்பில் நீங்கள் சாதாரணமாக பாஸ் ஆக முடியாது. ஒருத்தன் கொடூரமான சைக்கோ வந்துருப்பேன். அது ரொம்ப மோசமான வர எல்லாத்தையும் அவனும் டார்ச்சர், அவையிலே இங்கேருந்து போகிற அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன். இதை பற்றிலாம் பக்கத்தில் இருக்க பொண்ணு தான் சொல்லி அதெல்லாம் சும்மாப்பா, நீ வந்து அந்த எலைட்டில் ஒரு ட்ரைனிங் கேம்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லி அவரும் கிளம்பியிருப்பார். இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு நானும் உங்கள்கிட்ட ஒரு டீலிங் போகலாம் தான் வந்தேன். எங்கள் மாஸ்டர் கப்புக்கு நீங்கள் ஒன்றாவது மெம்பர் ஆகிருங்க, எங்கள் மாஸ்டர் கப்புக்கு ஒரு அந்த லீடர் நீயாக ஆகிக்கலாம், நீ என்னிலேருந்து என்னோட அசிஸ்டன்ட் வாங்கி சொல்ல. நம்ம ஹீரோ அசிஸ்டண்ட்டை வார்த்தையை கேட்டு காண்டிருப்பேன். நான் ஒன்றும் அசிஸ்டண்ட்லாம் இருக்க முடியாது, நான் அப்பப்போ உங்கள் மாஸ்டர் கப்பை வந்து என்னோடய பவர் செக் பண்ணேன், அதுக்கு நான் அடிக்கடி வருவேன்னு சொல்ல. இந்த பொண்ணு இவனை விட்டக்கூடாது சொல்லி சரி ஓகே ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் மாதம் காசு தரேன், நீங்கள் எப்போயுமே எங்கள் மாஸ்டர் கப்புக்கு வரணும்னு சொல்லி அவனுக்கு கிளம்பியிருப்பா. நம்ம ஹீரோட அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஹீரோவை ரொம்ப மாதங்களாக அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருந்தப்பா, அந்த நோபல் ஃபேமிலி பொண்ணு. ஏன்னா அவன் தயாரித்த மெடிசன் அந்த லெவலில் இருந்திருக்கான். இவ்வளோ ரொம்ப நாளாக தேடி இருந்துப்பா, ஒன்றும் கிடச்சிருந்துருக்காது. சயின்டிஸ்ட் தான் ஹீரோவை கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. பாஸ் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் தான் சொல்லியிருப்பேன். டிவியில் நம்ம ஹீரோட நியூஸ் போயிட்டு இருந்திருக்கான். அவன் லெவல் 2 வாரியராக ப்ரமோட் ஆகிட்டான்னு சொல்லி அவனுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போகிறாங்க. லெவல் 2 வாரியர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சொல்லி இவங்க சாக்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ கடைசியாக ப்ரீத்திங் டெக்னிக் ஒரு டெக்னிக்கில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுமே சொல்லி காட்டுப்பதிவு போயிருந்திருப்பேன். போகிற வழியிலாம் எனக்கு பவர் கிடச்சிருக்கும். இந்த ப்ரீத்திங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர் தான் எனக்கு பவர் விழுக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஏரை அப்சர்வ் பண்ணணும் அது எல்லாமே கவராக கன்வெர்ட் ஆகி இவனுக்கு கிடச்சிடும். இது மூலிமா அவனோட 3rd டெக்னிக்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஹீரோ ஓரளவுக்கு பவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருப்பேன். இதெல்லாம் பத்தாது, நமக்கு வேறு பவர் யூஸ் பண்ணால் பசிக்குது. சரி ஒன்று பசிக்குது, இல்லாட்டி தூக்கம் தான் வருது, நம்ம ஏதாச்சும் பண்ணுமேன்னு சொல்லி மெடிக்கல் போர்ஷன் தயாரிக்கண்டி இவனுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் தேவைப்பட்டிருக்கோம். இவனு பார்க்கல அங்கே ஒருத்தர் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் சேல் பண்ணியிருப்பேன். தம்பி எவ்வளோப்பான்னு காசு கேட்டால் நம்ம ஹீரோட்ட 1000 ரூபா சொல்லிப்பேன். 1000 ரூபா தானே, சரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசு கொடுத்தா காசை நீ இப்படிலாம் கொடுக்க வேணாம் நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் திருட்டு போயிடுங்க. நம்ம ஹீரோட்ட இருக்க காசை ஆட்டையை போல் வந்து தான் இந்த மாதிரி ஒரு பிளானே போட்டுப்பாங்க. கடை மாய்க்க வச்சு வர்றாங்க எல்லாத்தையும் வீடு ஏமாற்றிருப்பாங்க. நம்ம ஹீரோட பவர் தெரியாமல் தம்பி நல்லா இங்கே எதுவும் ஓட முடியாது, எங்களோட ஃபிஸ்ட்டு பவரை பார்க்கலையான்னு சொல்லல. அவன் பக்கத்தில் கல்லில் குத்தின்னு இருப்பேன். அவன் குத்துல கல் உடந்து இருக்கும். இதை பார்த்தவங்களுக்கெல்லாம் திணறி போயிருப்பாங்க. இன்னும் பெரிய பயங்கரமான ஆள் தான் பழக்கத்தில் என்ன சொன்னீங்க ஒன்றும் கேட்கலன்னு. ஆனால் ஒன்றும் இல்லைப்பா, உனக்காண்டி எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக தருவான்னு யோசிக்குங்க, எல்லாத்தையும் ஃப்ரீயாக எடுத்துக்கன்னு சொல்ல. நம்ம ஹீரோ அந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி மொத்தத்தையும் பறிக்கிட்டு போயிருப்பேன். அடுத்து நம்ம ஹீரோ இப்போ எங்கே வந்திருப்பான், இவனுக்கான ட்ரைனிங் கேம்ப் அந்த கேம்புக்கு தான் வந்திருப்பேன். அங்கே இருக்கவங்கலாம் வேறு சிட்டில் வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோட சிட்டிலேருந்து இவன் ஒருத்தர் இருப்பேன். இது போக இன்னொரு வந்திருப்பாங்க. அதை பற்றி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுக்காது. அவன் தனியாக சோலோ வந்திருப்பான்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். அங்கே இருக்கிற தம்பி ஒன்றை இருக்க பேட்ச் எங்கே கேட்கல, இதே வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்திருப்பேன். அதெல்லாம் எதுக்கு சும்மா கொண்டாடுன்னு சொல்லி பேட்ச் இருந்தால் தான் உள்ளோடுவோம். ஒரு சார் ஒன் லிஸ்ட்டை செக் பண்ணி தூரி அங்கே இருக்கும் செக் பண்ணிப்பார். ஓ நீ தான் அந்த ஸ்பெஷலான ரெக்கமெண்டேஷன் வந்தோன்னா வா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாத்தையுமே இவங்க மொத்தமாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அது என்ன ரூம்னு தெரியல, மொத்த வேறுமே அந்த ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு லாக் பண்ணாங்கன்னு தெரியல. பார்த்தா அவங்க நின்றுக்கிட்டு இருந்த இடம் அப்படியே கீழே வந்துருக்கோம். பாதி வேறு அடி வெட்டி கீழே வந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் சேஃபாக லேண்டாக இருந்திருப்பேன். தம்பிகளா இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது. இந்த சம்பவத்தில் பாதி பேர் கைகால் வந்து போக போகிறீங்க, மீதி சில பேர் பாஸ் ஆகி உள்ளே போக போகிறீங்க. அதனால் அந்த சம்பவத்தை ஒழுங்காக பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிப்பார். யோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கேட்குறேன்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியும். ஒரு பாதையை கண்டுபிடிக்கும் சொல்ல பாதையை கண்டுபிடிக்குவா என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்க பாதையை கொண்டு போயிருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ இந்த இடத்த அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குன்றது எனக்கு நல்லா இருக்கும். இங்கே நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியான சிட்டிலேருந்து வந்துருப்பேன். மிச்சவங்களாம் வேறு சிட்டினாலும் டீம் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் அவங்க எளியாக யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ட்ராப்புமே இவனை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ பலியாடு மாதிரி யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்காம விலைக்கு போடா பயந்தாக்குழி பயிலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பேன். இவனுக்கு இங்கே ஒரு சில பப்பட் மிஷின்லாம் இருக்கா, அதை அடித்தா முடிஞ்சு வச்சு நம்ம ஹீரோவுக்கு தந்துருக்கான். ஏன்னா அவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அங்கே அந்த மிஷின் வந்துருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அந்த மிஷின் கையிலே சாப்பிட. இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அந்த மிஷினை சமாளிக்க தண்ணுவாங்க. ரேங்க் 4க்கு மேலே வச்சவங்க மட்டும் தான் அந்த மிஷினை அதை தான் சமாளிக்க முடியும். அது கிரேட் 2 தான் இருக்கும் அந்த மிஷின் சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்றேன் கைகால் உடைய போது சொல்லி நக்கலை பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டாக கையை தெரிஞ்சுப்பேன். எப்பறம் அந்த இடத்துல சொல்லி பாதியத்துக்கு சாக்கு. ஆனால் இங்கே ஒருத்தன் திமிர்த்தமாக பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த இடத்த லீட் பண்ணுற மாதிரி அவனே இது டம்மி ரோபோட்ரா, இதை அவனாலே அடிக்கணும்னா இப்போ பாருங்க நான் அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இவனை அதை ஓங்கி எடுத்துப்பேன். பார்த்தேல நான் அடித்ததுக்கே அவ்வளோதான், டம்மியாக எதுவும் ஓடாமல் உட்காந்துருச்சு. இதெல்லாம் டம்மின்னு பேசிக்கிட்டா மூஞ்சி ஏதாவது ரோபோட் கொடுத்துருக்கோம். இது டம்மி கிடையாது, ஒரிஜினல். நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் அது டம்மி. நம்ம ஹீரோக்கு இந்த ரோபோட்டை எப்படி அடிச்சுருக்கோம் அதோட மெயினான கோரில் கை ஊற்றோம்னா அந்த ரோபோட்டை சுக்குநூறாக உடஞ்சு போயிடும்.
இவனை இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரோபோட்டையும் உடச்சுருப்பேன். சூப்பர் யூஸ் பண்ணுறதா எவனோ ஒருத்தி முன்னெலத்தில் வந்துக்கிட்டு இருக்கானே பார்த்துக்கல. நம்ம ஹீரோ தான் இருக்கோம். தம்பி உனக்கான செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இல்லை நல்லா ஸ்டார்ட் பண்ணு, என்னை டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி எந்திரிச்சு இருக்குவே நீ தாங்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷனாக இருந்திருப்பேன். இவர் சாக்கான்னு இருப்பார். அங்கே ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கோம். இங்கே மேஜர்ன்றவங்க இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிப்பாங்க. இன்னொருத்தன் லுட்டுன்னு இருப்பேன். ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை காட்டுறாங்க. அவனுக்கு சைக்கிக் எனர்ஜிலாம் இருக்கும்போது அவனும் பவரானவ தான். அவள் யாரையோ பார்த்து மிரண்டு போயிட்டு இருந்துப்பா. அட ஒரு ஸ்டூடெண்ட் தப்பா நாங்கள் இருக்கணும்னா அது நம்ம ஹீரோ தான். அவன் அந்த சூப்பர்வைசர் அடிச்சு போட்டு இழுத்தான் இருப்பேன். இரண்டு அவன் சூப்பர்வைசர்லாம் அடிச்சு போட்டு இழுத்தாருன்னு சொல்லி அங்கே இருக்கலாம் சாகா பார்த்துருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இது ஒரு செகண்ட் ரவுண்ட் டாஸ்க்குன்னு வச்சுருப்பேன். ரோபோட் அடிச்சதையும் பார்த்துருப்பாங்க அங்கே இருக்கவங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர்வைசரை அடித்து நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஏன்டா அப்படிலாம் பண்ணேன்னு கேட்டால் இது அசஸ்மெண்ட்னு எடுத்தேன், அதனால தான் அப்படி பண்ணேன். எனக்குன்னா தெரியுமா அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அங்கே இருக்க பொண்ணு மேஜர்ன்றவங்க இவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சைக்கிக் எனர்ஜிலாம் இருக்கும் போல இருக்குது. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்த வரைக்கும் இவன் பாஸ்ன்ற மாதிரியாக சொல்லி அனுப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க ஸ்கேன் பண்ணலாம் சகமாக தான் இருந்திருப்பேன். இவன்ட்டு எதுவும் சொல்லலை. ஆனால் அந்த லுட்டனெட்டு சொல்கிறாங்க அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான பவர் இருக்குது. அதை அவன் மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மேபி பவர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இந்த வாட்டி எலெக்ஷன் எல்லாமே சூடுடிக்க போகுது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பவர்ஃபுல்லாக வந்துருக்காங்க. இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தம்பி நீ எவ்வளோ வேணால் அன்லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் அப்படின்னு அங்கே இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. சாப்பாடான்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்காண்டி வந்துருப்பேன். அன்லிமிட்டடில் அள்ளி கொட்டி ஒன்று பண்ணிட்டு இருக்கல. அங்கே ஒரு சீனியர் கொண்டு வந்துருப்பா. இவ்வளோ தான் நம்ம அந்த மார்ஷியல் ப்ராக்டிஸ் பண்ணையில் பார்த்துருப்போம். டெஸ்ட் காட்டி வந்துருப்பாள். அவளும் செலக்ட் ஆகி இவங்களோட சிட்டி வந்து தான் வந்துருப்பா. மொத்த ரெட்டேன்னு வரல. அதில் இந்த பொண்ணு ஒரு ஆளாக இருந்திருப்பா. நம்ம ஹீரோ அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். டே இன்னைக்கு தன்ன ஒரு நாள் நல்லா சாப்பிட முடியும். பாதி பேர் இந்த இடத்துல பாஸ் ஆயிடுவாங்க, ஆனால் கொஞ்ச நாள் இந்த இடத்துல ஓடிடுவாங்க. அது ஏன் தெரியுமா அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு முக்கியமான சொல்கிறா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாயிண்ட் தான். யார்கிட்ட அதிகமான பாயிண்ட் இருக்கோ அவன் இந்த இடத்துல ராஜ வாழ்க்கை வாழலாம். ராஜ வாழ்க்கைன்னா என்ன, ட்ரைனிங் எடுக்கலாம், வீல் தேவையான சாப்பாடு கிடைக்கும். அப்படி பாயிண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா இவங்க சாப்பாடு கூட கிடைக்காது. இவங்க இந்த பாயிண்ட்டெல்லாம் நிறையா ப்ராக்டிஸ் எடுத்து தான் சேர்க்க முடியும். இவங்க வைக்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் ஆகி அதில் ஹை கிரேட் எடுத்தாங்கன்னா இவங்க நிறையா பாயிண்ட்லாம் கிடைக்கும். இதை பற்றிலாம் ஹீரோ கண்டுக்கல. சாப்பிடல வேறு நொயின்னு பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கல. மொத்தம் 3 பேர் இந்த பாயிண்ட்டுக்கு தகுதியானவங்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தன் மனமனமாக கேட்பேன். இன்னொருத்தன் வேகமாக மின்னல் வேகத்தில் போவேன். அவன் நம்ம சோனி கூப்பிடலாம். உணாதான் ஒரு பொண்ணு அவ்வளோதான் அவன் பார்த்துருப்போம். அவளை ஹீரோயின் கூட கூப்பிடலாம். எவி தெரில பார்த்துக்கலாம். அவள் நம்ம இப்போதைக்கு அந்த சைக்கிள் கணக்கு இருக்கவனால ஒயிட்டின்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த ஒயிட்டின்ற பவர்ஃபுல்லான ஆளுப்பா அப்படின்னு இந்த சீனியர் சொல்லிட்டு இருந்தப்பா. சரி நாளாதான் ஆரம்பிச்சிருக்கானா அப்படின்னு கேட்கல. நாளாதான் ஒருத்தர் இருக்கான். அவன் சரியான சைக்கோ. இருக்கிற எல்லா ரோபோட்டையும் பிச்சு பிணைஞ்சு எடுத்துட்டேன். அது பத்தானு சூப்பர்வைசராக எடுத்துருந்துருக்கேன். அவனை வந்த முதல் நாள்லேயே இப்படி பல வேத்த பந்தான சைக்கிள் துடிக்கிட்டு காயமான்னு சொல்ல ஹீரோவை பற்றி ஹீரோட்டே பேசிக்கிட்டு இருப்பான் அந்த பொண்ணா. இப்போ தான் இங்கே மிலிட்ரி ஜென்ரல்ஸ்லாம் வந்துருப்பாங்க. தம்பி நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ணது, 18 ரோபோட்டை போட்டு சொல்லி சூப்பர்வைசர் தாக்குனது, பாப்பா அவட்ட ஒரு சில கேள்விலாம் கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியாமல் ரொம்ப பேசினுப்பா. அங்கே இருக்க வைக்கிறது சாக்கு. அப்போ இதெல்லாம் ஒரு ரூமர் கிடையாதா, உண்மையா அது இவன் தான் சொல்லி பல பேர் சாக்கா பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருங்கயா இன்னும் ஒரு பிளேட் சாப்பிடணும், சாப்பிட்டு வந்துடுன்னு சொல்லி மிச்சம் ஒரு பிளேட்டையும் சாப்பிட்டு தான் கிளம்பிட்டு இருப்பேன். இந்த பொண்ணு இன்னும் உறந்த மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அந்த மேஜர் இருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. தம்பி உனக்குள்ளே நிறையா பவர் இருக்குன்னு நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் ஒரு நாள் நல்லா சாப்பிட முடியும், அடுத்த ஒரு நாள்லாம் அவ்வளோ திருப்தியாலாம் சாப்பிட முடியாது. அதுக்கு தான் நாங்கள் ஒரு செக் பாயிண்ட் வந்துருப்பாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிங்கன்னு தெரியல. சரி அதுக்கு முன்னாடி உன் கூட சேர்ந்து பாஸ் ஆனவங்க எல்லாத்தையும் காட்டுறேமா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. பாஸ் ஆனவங்க எல்லாருமே தான் இருந்திருப்பாங்க இந்த இடத்துல இருக்கவங்க. ஆனால் ஹையஸ்ட் பாயிண்ட் வாங்கினவங்களை மட்டும் இந்த இடத்துக்கு இவ்வளோ கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அதில் மொத்தம் 3 அந்த மலமான்லேருந்து ஹீரோயின் வரைக்கும் எல்லாருமே அந்த இடத்துல வந்துருப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை தரப்போகிறோம். இந்த கேம்பில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த சலுகைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 கோல்டு தடை கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கோல்டுக்காமே 100 பாயிண்ட் இருக்கும். இந்த 100 பாயிண்ட்டுமே நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராக்டிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ப்ராக்டிஸ்னால் எப்படி இந்த சீஃபோட ப்ராக்டிஸ் இருக்கிறது அந்த மாதிரி ப்ராக்டிஸு. நம்ம ஹீரோக்கு மட்டும் ஒயிட் கார்டு இருக்கா. ஏடா வெள்ளைக்காடாக இருக்குது, இது எம்டி கார்டா அப்படின்னு கேட்கல. எம்டி கார்டா இதை பற்றிலாம் உனக்கு தெரியாதப்பா அப்படின்னு அங்கே இருக்க லூட்டன்ட் தான் சொல்லியிருந்திருப்பேன். ஆக்சுவலாக இந்த ஒயிட் கார்டு தான் 1000 பாயிண்ட் மதிப்புடையது. இவனுக்கு மட்டும் 1000 பாயிண்ட்டாக அங்கே இருக்கவங்களாம் சாக்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ 1000 பாயிண்ட் இருந்து என்ன பண்ணுறது, சாப்பாடுக்கு மட்டும்தான் எப்படி உதவ போகுதுன்னு சொல்லி இந்த கார்டோட வேல்யூ தெரியாமல் இவனு நக்கலாக பேசினிருப்பேன். இதை பார்த்து அந்த மனமான சமயம் டென்ஷன் ஆகிப்பேன். ஏன்னா அவன் தான் தன்னைத்தானே சாங்கான நேரத்துக்கு இருப்பேன். அந்த ரோபோட்டை அடித்தது, இங்கே அந்த சூப்பர்வைசர் அடித்தது எல்லாமே காசு கொடுத்துலாம் சொல்லியிருப்பேன். நம்மளுக்கு எல்லாமே ஒரு ரூமில் தான் நம்பிக்கிட்டு வந்துருப்பேன். இப்போ இவ்வளோ பழசாலாம் இருக்க மாட்டேன். ஆனால் பார்த்தா பொடிப்பயமாக இருக்கேன். என் சைஸுக்கும் இவன் சைஸுக்கு எவ்வளோ வித்தியாசம். டேய் பொடிப்பையா வாடா சண்டை ஓட்டுக்கலாம், நீ உண்மையிலே அந்த ரோபோட் வச்சுன்னா என் கூட சண்டை ஓடுறேன்னு சொல்லி அவனும் சண்டைக்கு கூப்பிட்டுருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய மேஜரும் சண்டே பார்க்க தான் ரெடியாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ யாரா நீங்களா எதுக்குடா ஏன்ட்டு 9 வச்சுங்க இருக்குன்னே வரீங்க சொல்லி அவனை லைட்டாக சுண்டி விட்டுருப்பேன். சுண்டி விட்டதுக்கு அவன் 8 அடி தூரம் போய் எகிரிட்டு இருந்திருப்பேன். இதை பார்த்து அங்கே இருப்பேன் மறந்து போயிருப்பாங்க. என்னடா அது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி அந்த மலமாடு சாதாரணலாம் கிடையாது, அவனே அடிச்சிட்டானேன்னு சொல்லி சாக்காந்துருப்பாங்க கூட இந்த ஸ்டூடெண்ட்லாம். இப்போ தான் மேஜர் கேட்குறாங்க, தம்பி அவனோட அடுத்த பிளான் என்ன, எங்கள் கூட ட்ரெயினிங் எடுக்கிறியான்னு சொல்லல. ட்ரெயினிங் எடுக்கிறதுக்கு பாயிண்ட்லாம் கொடுக்கணும். பாயிண்ட்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட ட்ரெயினிங் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு அவசியம் இல்லை.
நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பேன். தூங்க போறியான்னு சொல்லி அங்கே இருக்க லூட்டன் சிரித்து இருந்திருப்பேன். யாருப்பா அவன் முதல் நாளே நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. லூட்டன் நல்லா ஜாலியான கேரக்டர் தான். இவனை வாட்ச் பண்ணலான்னு பார்த்தா டோர் வரைக்கும் தான் கேமரா, உள்ளே ரூம்குள்ளெல்லாம் கேமரா இருக்காது. இவங்களும் வாட்ச் பண்ணிப்பாங்க. அப்படி இவன் என்ன பவரை மறைச்சி வச்சுக்கிட்டேன், இவன் நல்லா ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு இந்த மேதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே இதே மாதிரி ஒரு தெரிஞ்சிருப்பேன், அவன் சரியான சைக்கோ. இந்த எலைட் ட்ரைனிங் கேம்பை பற்றி பேசலை, அந்த சைக்கோவை பற்றி நம்ம பேசியிருப்போம். அவன் இந்த மாதிரி தான் பவர்ஃபுல்லாக இருந்தேன், இங்கேருந்து எல்லாத்தையும் இப்படி பண்ணால் அவனோட பேத்தில் தான் ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க அவருக்கு. ஆனால் என்ன தான் பவர் இருந்தாலும் அவனுக்கு அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. அதே மாதிரி தான் இவனுக்கும் தெரில பவர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்லி ஆகட்டும், நம்ம ஹீரோ தூங்க போகிறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ்டாக அதுங்க. அங்கே ஒரு ரேங்க் 6 மான்ஸ்டர் வந்திருக்கான். அதை கூட இவனும் பயங்கரமாக சண்டை விட்டு அதே போட்டு தெரிவிப்பா. ஓகேப்பா கிடச்சிச்சு ஜாக் பாட்டு ரேங்க் 6 லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஐட்டம் போகுதுன்னு சொல்லி இவனுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்துருப்பேன். இதெல்லாம் பத்தான்னு சொல்லி அந்த கிறிஸ்டல் விசுவலேஷன் அதை மட்டும் தான் அவனால் பண்ணிக்க முடியாது. சரி ஃபோக்கஸ் பண்ணுவோம், இன்றைக்கி இதை பண்ணியான்னு சொல்லி இவனை ஃபோக்கஸ் பண்ணால் இவன் எவருமே முன்னாடி வந்துருக்கான். இதை இவன் மனசை உள்நிலைப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இதே அதை கண்ட்ரோல் பண்ணிப்பேன். இவன் முன்னாடி இருந்துச்சுல இவனோட அது சுக்குனால உடஞ்சிருக்கான், ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அவனுக்கு. ஆனால் இன்னுமே மாஸ்டர் பண்ணல. இவனு ஏகிட்ட கேட்குறேன், என்னோட வரலாறுல ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லல. ஆமாம் சேஞ்சஸ் தெரியுது, நீ ரேங்க் 7க்கு இம்ப்ரூவ் ஆகிட்டேன்னு சொல்ல. சூப்பர்ப்பா, இப்படியே போச்சுன்னா போதும் நல்லா இம்ப்ரூவ் ஆகின்னு சொல்லி இன்னொரு டெக்னிக் இருந்துருக்கோம், ஹெல் ஆஃப் கிங் அப்படின்னு. இது என்னோட டெக்னிக்கு, இதையும் படித்து பார்த்துருவோமே சொல்லி அதை ஹெல் ஆஃப் கிங் அதை படித்து பார்க்குறேன். இவனுக்கு சைக்கிக் எனர்ஜி ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். இதை வச்சு ஜாம்பிஸ் வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் சைக்கிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம வேறு லெவலில் இருக்காமே, ஆல்ரெடி இருக்க பவரோட இந்த பவரே ஆட் பண்ணிக்கான்னு சொல்லி இவனை அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த சைக்கிக் எனர்ஜி எதுக்காக மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணால், இதை ப்ராக்டிஸ் பண்ண மூலிமா இவனோட க்ளோனை வந்து என்ன அவனால் வர வைக்க முடியும். க்ளோனை வர வச்சா அதை சும்மா டம்மி பீஸ் மாதிரி யூஸ் இவனோட பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க ஆப்போனண்ட் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம். மொத்தம் 3 க்ளோனை வர வைக்க முடியும். இந்த சைக்கிக் எனர்ஜியை மாஸ்டர் பண்ணிட்டோம்னா 6 க்ளோனுக்கு மேலே வர வைக்கலாம். 3 க்ளோனை ஃபஸ்ட்டு வர வச்சா போதும் சொல்லி நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். இதே பவர் வச்சுருக்கவோ தான் அந்த ஒயிட்டியும் சைக்கிக் எனர்ஜி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்காண்டி அங்கே இருக்கக்கூடிய இந்த மேஜர் அவங்க தான் ட்ரெயினிங் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சைக்கிக் எனர்ஜி இருக்கும். அவங்க நீ நல்லா தான்ப்பா பண்ணுற, நீ இப்படியே கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுவா. ஆனால் உன்னால் 3 க்ளோன் தான் வர வைக்க முடியுது. உன் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது, எதை பற்றின பயணம் அது எல்லாத்தையும் நீ வந்து மனசுலேருந்து அழிச்சான்னு சொல்ல. அதை எப்படி அழிக்கணும்னு உனக்கிட்டப்பா. அதை அழிக்கணும்னா ஒன்ஸ் அந்த பயம் இருக்கவங்கள நீ வந்து சாக்கணும், இல்லை அவங்கள டிஃபீட் பண்ணிட்டுல சாடிக்கிறதான்னு சொல்லி இவங்க சாக்காந்துருப்பா. ஏன்னா ஹீரோவை பார்த்து தான் அவன் வாட்டி பயந்துருப்பா. அவங்களாம் சாடிக்க முடியுது, அவன் பக்கத்துலேயும் நம்மளால் போக முடியாது சொல்லி இவனுக்கு பயந்துக்கல. சரி போய் எப்படி வாங்கி சொல்லி அவங்களுக்கு கலந்துருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய லூட்டன்ட்டு அவங்களும் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுங்க நிறையா சைக்கிள் எடுத்துலாம் இருக்குது, ஆனால் மனசளவில் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டான கேட்டாக இருக்குன்னு இல்லை. பின்ன எல்லாருமே உன்னை மாதிரி ரக்கெட்டுக்கெல்லாம் இருக்க முடியும். சரி நான் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஆனால் ஹீரோ மட்டும் தான் ட்ரைனிங் எடுக்க வரது இல்லையா, அவனுக்கு சாப்பாடு வைக்க போகிற சோல் தெரியாது கூடாது, அதனால குறட்டு விட்டு தூக்கிட்டுக்கான்னு சொல்லி அவன் என்ன ரகம்னே தெரியாது இல்லை. அந்த என்ன ரகமான வந்துட்டு போதும், அவன் சரியான உதவுக்காது தான். அவன் என்ன கொஞ்சமாக ஓடி போயிடுவேன். நம்ம மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் நீங்கள் இருக்க மேஜர் சொல்லிப்பாங்க. அதே சமயம் இந்த சீனியர் பொண்ணுட்ட அங்கே வேலை வைக்கிற பொண்ணு, சாரிப்பா வேலை வைக்கிற பொண்ணு இல்லை, நீங்கள்லாம் காசுக்காண்டி இந்த பாயிண்ட்டுக்காண்டி தான் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போயாச்சும் பாயிண்ட் கிடச்சி இந்த சர்வே ஆகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி ஒன்று தெரியுமா, நீங்கள் 2 பேரும் ஒரே செட்டில் தான் வந்திருக்கீங்க. அவன் எப்படி சொல்லி இந்த பொண்ணு கேட்டுப்பா. ஆக்சுவலாக இங்கே இருக்க சீனியர் பொறுக்கே நம்ம ஹீரோ பற்றி இருந்திருக்காது. இவ்வளோ அதே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக சொல்லி கிடைத்த இன்ஃபர்மேஷன் வச்சு இவ்வளோ அள்ளி விட்டு வந்துருப்பா. 2 பேருக்குமே ஏதோ பழக்கம் இருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி பண்ணால் இவளும் இங்கே இருக்க நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பா. அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கிராவிட்டி சேம்பருக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான்னு சொல்லி. அந்த கிராவிட்டி சேம்பருக்குள்ளே யாருமே கொஞ்சம் நிமிஷம் கூட தாக்க முடியாது. அந்த சேம்பருக்குள்ளே எவன்டா போனான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த சேம்பருக்குள்ளே போயிட்டு என்ன சேம்பருக்குள்ளே ஒரு பரவட்டு ஏற்பட்டிருக்கோம். உள்ளே போனது நம்ம ஹீரோ கிடையாது, நம்ம மனமாடுந்தால அவன் தான் உள்ளே போயிருப்பேன். இது 3 மடங்கு கிராவிடேஷன் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல தான் இவனும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் சப்ப மேட்டர்னு பார்க்க இவனும் வந்துருப்பேன். அங்கே இவனுக்குன்னு ஒரு இடத்துக்கு இருந்திருப்பேன். அவனும் சூப்பர் பாஸ் வேற லெவல், உங்களுக்கு ஈக்கவே அந்த உலகத்தில் எவனுமே இல்லைன்னு சொல்லி நல்லா சார்லாம் தெரியுதுப்பேன். நல்லா இருக்கட்டா ஹீரோ என்னடானே அவன் என்ன ப்ராக்டிஸே பண்ணலன்னு கேள்விப்பட்டதில்ல. ஆமாம் பாஸ் அவன் என்ன ப்ராக்டிஸே பண்ணுறதில்ல, நல்லா தூங்கிட்டு இருக்கேன், மாத கணக்காக அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கானே, அங்கே சாப்பாடு வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவையெல்லாம் அவங்க கீக்குள்ளே வரவே மாட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லி அல்லக்கை நல்லா ஜாட திட்டிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிது. எனக்கு அப்போவே தெரியும் அவன் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் பவர் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அதெல்லாம் ஒன்றதுக்கு லாய்க்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த இடத்துக்கு ஓடப்போறேன்னு இல்லை, அவன் இந்த இடத்துக்கு தான் வந்துருப்பேன். இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு மறுமாடு கொண்டு வந்துருக்காது. தம்பி வேலைக்கு போப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கிராவிடேஷன் ஜாம்புக்குள்ளே போகிறேன். என்ன தூக்க கழகத்தில் இங்கே வந்துட்டியா, இது என்ன இடம் தெரியுமா, ரத்த பூமிடா, இதுக்குலாம் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இவனே 3 8 கிராவிடேஷன் பவரில் தான் இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். நான் நம்ம ஹீரோ எடுத்தோடனே 3 மணி நேரம் வச்சுருப்பேன். இவன் 4 நிமிஷம் தான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதுக்கே உனக்கு நாக்கு தெளிஞ்சிருக்கான். நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் கண்டுக்கல, லெவல் எத்தனைலாம் பார்க்கல, டைம் எத்தனை தான் பார்த்துக்கியா. 3 மணி நேரம் செட் பண்ணிட்டு இவனும் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறக்காட்டி உள்ளே போயிருப்பேன். நீ சாக போடான்னு சொல்லி மலமாடுக்கிறேன், போடா வேலையை பார்த்துட்டு ஹீரோவும் கிளம்பியிருப்பேன். அவ்வளோதான் சோழி முடிய போகுது. இதை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணாட்டி நாடி நம்மளாம் வெட்டிச்சு போய் இந்த இடத்துல செத்து போயிடுவாங்க. பாவம் பயக்க அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, சாப்பிட்டு தூங்க தான் தெரியும். இவனுக்கு என்ன தெரியாத போகுதுன்னு சொல்லி இவங்கள அசால்ட்டாக பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போகிறேன், ஒரு ரியாக்ஷன் கூட வெட்டதும் இருக்காது. என்னப்பா அவன் பட்டன் ஆன் பண்ணாலும் இல்லையான்னு இல்லை, பட்டன்லாம் ஆன் பண்ணி தான் இருந்திருக்கான்.
அந்த பையக்குள்ள அசால்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், விட்டால் டான்ஸே ஆடுவா போலக்கு அப்படி இருந்துக்கிட்டு இருப்பேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ளே குரங்கு மாதிரி தாவிக்கிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எவனுமே இந்த பவருக்கு நிற்க கூட முடியாது, எப்படா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கலாம் சாக்கு. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் பத்தலையப்பா, எங்கே பட்டன் சொல்லி பட்டனை போட்டு இவனை அமுக்கின்னு இருப்பேன். 3 கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லாம் இருந்திருக்கான். இவன் அமுக்குனா அது எத்தனைக்கு போச்சுனே தெரில. நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னடா அவன் இந்த அளவுக்கு பவர் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி மலமடக்கெல்லாம் சாக்கா இருந்திருக்கான். அங்கே வேடிக்கை பார்க்குறவங்கிட்டே இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஏற்றாப்பில் வந்து தாக்கியிருந்திருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே அசால்ட் இருந்திருப்பேன். லெவல் 4 பண்ணியிருக்கான். லெவல் 4லாம் இது வரைக்கும் எவனும் நின்றது கிடையாது, ஒரு சில பேர் தான் தாக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதிலே அசால்ட்டாக இருந்திருப்பேன். இதை பார்த்து அங்கே இருக்க மலமடு சாக்கான்னு இருப்பேன். இப்போ ஹீரோயின் இருக்காள அந்த ஒயிட்டி அவள் வந்துருப்பா, என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்குன்னு வந்து பார்க்கல. ஹீரோ அசால்ட்டாக லெவல் 4 இருப்பா, அடியாத்தின்னு சொல்லி ஒன்று சாக்கா இருப்பா, சும்மா நிற்கல, ஒத்த ஹேண்டில் புஷ்அப் எடுத்துட்டு இருப்பேன். பயவுகளுக்கு நக்கலை பார்த்தீங்களா. அங்கே இருக்க மலமடுக்கு தான் செமையாக இருக்கேன். நான் கடுமையாக ப்ராக்டிஸ் இருக்கிறேன், ஆனால் அந்த நாய் நல்லா தூங்கிக்கிட்டு எப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி வெறியாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ இதெல்லாம் பத்தலை, இதெல்லாம் என்ன லெவல், இதெல்லாம் பட்டனில் வச்சுருக்காங்க, திரும்ப பட்டன் போட்டு அமுக்கியிருந்திருப்பேன். இப்போ எத்தனைக்கு போச்சுன்னு தெரியல. இப்போ வாங்க அவன் வித்தாங்காட்ட போகிறான்னு சொல்லி அம்மட்டேன்னு பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த லெவலே அசால்ட்டாக நின்று இருந்திருப்பேன். இப்போ தான் விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிருக்கோம், மொட்டை கூட்டமே இந்த இடத்துல இருக்கும். எவனு ட்ரைனிங் பண்ண மாதிரி இல்லை, வேடிக்கை பக்கம் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ லெவல் 6 போயிருப்பேன், லெவல் 7 போயிருந்திருப்பேன். டே போய்கிட்டே இருக்க அவனோட லெவலு இருக்கவங்களாம் சாக்க இருப்பேன். டே போதும்லாம் மிஷினை உடச்சிடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பத்தலை மண்ணனே எடுத்து கொடுத்துட்டா, நல்லா பற்றிக்கணும்னு அங்கே ஒருத்தன் கத்திருந்தேன். நான் தான் சொல்கிறேன், வேற இல்லை. இப்போ தான் மேஜர்லேருந்து எல்லாருமே அதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, என்ன எல்லா பேருமே இந்த ட்ரைனிங் ஆப்பிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு ஒரு சரியான கிடைக்கப்பட்டாங்க. இதில் அதற்கிட்ட கிராவிடேஷன் ரூமில் என்ன கூட்டமாக இருக்குன்னு சொல்லி இவங்களும் பார்த்துப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ 8 மடங்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸை இவனும் யூஸ் பண்ணி அசால்ட்டாக நின்றுக்கிட்டு இருந்திருப்பேன். யாருப்பா சரியான சைக்கோ வளர்க்குறேன், இங்கே இருக்க வேலை சாக்கா பார்த்துக்கிட்டேன். நம்ம ஹீரோ கடைசியாக புது டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்லி கிடைச்ச மொத்த வித்தையும் இறக்கிருப்பேன். அந்த கிங் ஆஃப் கன்னு ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள, அதை மட்டும் தான் என்ன இறக்காமல் இருப்பேன். அதை இறக்கிட்டா போச்சுன்னு அதை இறக்கிருப்பேன். அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே ஒரு பவர் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி இருந்திருக்கா. இதுதான் நம்ம கேட்ட பவர், இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஆனால் லெவல் 8 தான் இருக்கா, இதெல்லாம் எவன்டா யூஸ் பண்ணு சொல்லி இன்னும் போட்டு அமுக்கியிருப்பேன் பட்டனை. கடைசியாக 10 மடங்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸில் இவனால் நிற்க முடிஞ்சிருக்காது. இதை பார்த்தா இதெல்லாம் சாக்கா இருப்பேன், இதுதான் உண்மையான கிராவிடேஷன் ஃபோர்ஸா. இப்போ இதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த உலகத்தில் பிறக்கையிலே பவரோட பண்ணிருப்பாங்க. ஒரு சில பேர் நிறையா காசு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாங்கியிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து. ஆனால் நம்ம தான் அது எதுவுமே இல்லாமல் இருப்போம். நம்மளோட பவர் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம லிமிட்டே வச்சுக்கக்கூடாது, எல்லாத்தையும் உடச்சி வரணும்னு சொல்லி அந்த 10 மடங்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லேருந்து இவனு எந்திரிச்சு நின்று இருப்பேன். சுற்றி இருக்கவங்களாலே எந்திரிச்சு நிற்க முடியாது, கண்ணாடி கூண்டுக்கு வெளியில் தான் அவங்க இருந்திருப்பாங்க, அவங்களாலே முடிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம ஹீரோ லிமிட்டே எனக்கு இல்லடான்னு சொல்லி எந்திரிச்சுட்டு இருப்பேன் அசால்ட்டாக. வெளியில் வந்தால் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து டவலை கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணல, என் டவலாவே வாங்கிட்டாண்டின்னு சொல்லி அவங்க குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்கல, அடுத்து என்ன பண்ணலாம், சரி அதை பண்ணலான்னு சொல்லி இவனு பாயிண்ட் ஏறி இருந்திருக்கான். ஆனால் இதெல்லாம் பத்தான்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறேன், அடுத்து என்னப்பா பண்ண போகிறாவே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காங்க சாக்கா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இங்கே சோனிக்குன்னு ஒருத்தர் இருந்தால 3 பேர் கூட செலக்ட் ஆகிருப்பேன். அதில் ஒருத்தர் தான் அவனுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் இருப்பேன், லேசர் லைட்டில் தான் அவனுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துருப்பேன். இது இவங்களோட ஸ்பீடை நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். இவன் தான் இருக்கல டாப் மோஸ்ட் ஸ்பீடில் இருந்துருப்பேன். இவன் மற்ற ஆட்களை விட கிட்டத்தட்ட 42% கூட பவர் வச்சுருந்துருப்பேன். இதை பற்றிலாம் சிஸ்டம் தான் சொல்லிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ மேட்ரு என்னையெல்லாம் எவனாலே தோக்க முடியாது, எனக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பல வாய்ந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து நானும் ட்ரைனிங் வாங்கியிருக்கேன். ஆமாம் எதுனா கூட்டம் பண்ணிக்கிறதில்ல, நீ யாரா கோமலி வேலை இப்போடான்னு சொல்லி அங்கே இருக்கேன்னு சொல்லிப்பேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க சாக்கா பார்த்துருப்பேன். அவனை பற்றி உனக்கு தெரியாதுல்ல, இப்போ தான் கிராவிடேஷன் சேம்பரில் போய் ஒரு ரெக்கார்டை செட் பண்ணிட்டு வந்தேன், அடுத்து இங்கே சம்பவம் பண்ணுறக்காண்டி வந்திருக்கேன்னு சொல்லலாம். அங்கே லேசர் லைட் அந்த இடத்த சுற்றி இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ இந்த லேசர் லைட் என்ன இடத்த சுற்றி இருக்குது, மொத்த பில்டிங் ஃபுல்லாக இருந்தால் கூட சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லி மொத்த லேசர் லைட்டுமே ஆன் பண்ணியிருப்பேன். ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் லேசர் லைட் தான் ஆன் பண்ணுவாங்க, ஒரு செட் ஆஃப் இடத்துல இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஹீரோ கொழுப்பு கூடவே இருக்கிற மொத்த லேசர் லைட்டே ஆன் பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளோதான், இதெல்லாம் அவனால் தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லி அங்கே இருக்கலாம் சாக்கா பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக மின்னல் நேரத்தில் போயிட்டு இருந்திருப்பேன். எப்படி அது பாசிபிள், நானே கடுமையாக ப்ராக்டிஸ் எடுத்து என்னாலே இந்த அளவு ரீச் பண்ண முடியல, அவன் எப்போ அப்படி பண்ணான்னு சொல்லி பக்கத்தில் போட்டு குளிக்கிருப்பேன் அந்த சோனிக்குன்றவன். எனக்கு என்னடா தெரியும், நானும் ஒன்றே மாதிரி தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனு சொல்லியிருப்பேன். எனக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி ஒருத்தர் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை, என் இன்ஸ்ட்ரக்டராலே இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் மூவ் பண்ண முடியாது, எப்படி அது சாத்தியம் இல்லை தம்பி, அவன் இப்போ தான் கிராவிடேஷன் சேம்பரில் போயிட்டு வந்தான்னு தெரியுமில்ல, அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் சரியான சைக்கோடா அப்படின்னு சொல்ல, அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான்னு தான் கேள்விப்பட்டேன், எப்படா அவனுக்குள்ளே இவ்வளோ போகிறோன்னு சொல்லி இவனு மயக்கம் போட்டு சோத்தின் உச்சத்தில் உட்காந்துருப்பேன். அதே சமயம் இங்கே அந்த மேஜர் இருக்காங்களே அவங்களும் வந்துருப்பாங்க. ஹீரோ தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதை பார்க்குறக்கானே தான் இந்த மேஜர்லேருந்து லிeutenant வரைக்கும் எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஹீரோ இதில் நல்லா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். இப்போ அவனோட ஸ்பீடு மூமெண்ட்டு லெவல் 2 தான் இருந்திருக்கான். லெவல் 2 தானா அப்படின்னு சொல்லி அந்த லிeutenant நல்லா நக்கலாக தான் பார்த்துருப்பேன். ஏன்னா அவன் லெவல் 4 இருந்திருப்பேன். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் லெவல் 4. நம்ம ஹீரோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குல்ல அதை கடுமையாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன்.
இந்த மேஜர் வேலை சைட்டுக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் லுட்டனட்டை என்ன மட்டும் தெரிஞ்சு போட்டு கொஞ்சம் கவனமானு சொல்ல நான் எதுவும் பண்ணலன்னு இவ்வளோ சமாளிச்சுப்பான். நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணனா இவன் இந்த உலகத்தில் ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்கானவன் தான். லெவல் 2 தான் மோஸ்ட்லி முக்கால்வாசி இருந்திருப்பாங்க. அவ்வளோதான் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்துக்கல. அவனும் லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணி இப்போ லெவல் 3 டிஃபிகல்ட்டியே போயிருந்திருப்பேன். இந்த லெவல் 3 டிஃபிகல்ட்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் லேசர் லைட் மட்டும் வராது. இவனை போட்டு தாக்குறக்காண்டி நிறைய ஐட்டம் அந்த இடத்துலேருந்து வரும். இது எல்லாத்தையும் தாண்டியே லேசர் லைட்டை தாண்டணும். இதெல்லாம் கஷ்டம் பண்ணுறல. அதை அசால்ட்டாக இதையும் தடுத்துருப்பேன். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவங்க அவனோட மூமெண்ட் ஸ்பீட் இருக்குல்ல அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். நம்ம ஹீரோவோட மூமெண்ட் ஸ்பீட் பயங்கரமாக இருந்திருக்கோம். இப்போ என்னடா 18 வயசில் இவ்வளோ பெரிய மூமெண்ட் ஸ்பீட் வச்சுருக்கேன். நான்லாம் 22 வயசில் தான் அந்த கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அங்கே இருக்க லுட்டன்னு சொல்லியிருப்பாரு. நான் 25 பான்னு மேஜர் சொன்னேன். நீ ஒரு டம்மி பீஸு, நான்லாம் இதுக்குன்னே பிறந்தவன், நான் ஒரு ஸ்பீடான ஆளுப்பா அப்படின்னு அங்கே இருக்க லுட்டன்னு நல்லா கத்தியிருந்திருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ லெவல் 3 இருக்குல்ல அதையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்துருப்பேன். யாராவே ஒரே நாளில் விட்டால் எல்லாத்தையும் பண்ணிடுவான்னு சொல்லி இங்கே இருக்கவங்களாம் சாக்கா பார்த்துப்பாங்க. லெவல் 3 டிஃபிகல்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இவனும் ப்ரீத் ஆஃப் விண்ட் அப்படின்ற அந்த ப்ரீத்திங் இருக்குங்களா அதான் யூஸ் பண்ணிப்பேன். காற்று மாக்கி இவனும் மின்னல் வேகத்தில் போயிருப்பேன். இவன் போகிறத அங்கே இருக்க எல்லாரும் பார்க்க முடியாது இருக்காது. அந்த அளவுக்கு கண்ணு கெட்டாத தூரத்தில் இவனும் மின்னல் வேகத்தில் போயிட்டு இருந்திருப்பேன். இவனோட போர் பயங்கரமாக தான் இருக்குது. சரி இன்னைக்கு அவ்வளோதான் போலக்குன்னு லுட்டர்ன் போனான். அவன் என்ன நேரத்திலடா வந்து பாடுறான்னு சொல்ல லெவல் 4க்கு போயிருந்திருப்பேன். லெவல் 4 டிஃபிகல்ட்டி இருக்கிறதே பயங்கரமானது. ஒன்லி ரேங்க் 5 ரேங்க் 6 இருக்காங்க. இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டியாக சேலஞ்ச் பண்ண முடியும். இவன் என்னடா இப்போ அதுக்குள்ளாட்டி போயிட்டான். நானே இப்போ இந்த இடத்துல பீனி ஸ்டேஜ்லாம் இருக்கேன். இவன் என்னை விட பவர்ஃபுல்லான்னு சொல்லி எங்கள் இருக்க லுட்டர்ன் சாக்கா பார்த்திக்கா. நம்ம ஹீரோ லெவல் 4 டிஃபிகல்ட்டியை ஆக்டிவ் பண்ணியிருப்பேன். அது அப்படியே பென்டகன் மாக்கி இருந்திருக்கும். அந்த பென்டகன் மாக்கி இருக்க இடத்துலலாம் நம்மளால் தப்பிக்க முடியாது. என்னோட உடம்பு அப்படியே 2 துண்டாக வெட்டு இந்த இடத்துல சோழி முடிய போகுது சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே சாக்கா பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு இந்த இடத்துல. அவனோட கடைசி டெக்னிக் இதுதான் மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக். அந்த கிங் ஆஃப் வெல்ட் அந்த கிங் ஆஃப் வெல்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். மின்னல் விதத்தில் இருந்திருப்பேன். ஒரு டொமைன் எக்ஸ்பிரஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பேன். இதுதான் இப்போ உண்மையான பவரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்போ எந்த லேசர் லைட்டாலுமே அவனை தொடக்கூட முடிஞ்சிருக்காது. இது அங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜர் சாக்கா பார்த்துருப்பாங்க. இப்படி ஒருத்தனை இவங்க இது வரைக்கும் பார்த்தே இருந்தில்ல. இவனை சைக்கோக்கும் மேலே ஏதாச்சும் பேர் இருந்தால் அதை சொல்லி தான்ப்பா ஓப்பன் பண்ணி சாக்கா அவங்க பார்த்துட்டு வந்துருப்பாங்க. பரவாயில்ல இவன் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கானா அவனுக்குள்ள சைக்கிக் கணிதம் இருக்குன்னு இவங்களும் கரெக்டாக கெஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சைக்கிக் கணிதம் தான். இவங்க எல்லாத்தையும் சைக்கிங்கிறது இருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோ மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவங்களும் இவங்களோட பவர் யூஸ் பண்ணி அடக்கம் உள்ளவங்களால இவனோட பவரை நம்ம செக் பண்ணி ஆகணும்னு சொல்லி இவங்களோட சைக்கிக் கணிதம் அவன் மேலே ஏறி விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அங்கே வேறு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அசால்ட்டாக இதையும் தடுத்துருப்பேன். என்னையெல்லாம் உங்களால் தொடக்கூட முடியாது. வேடிக்கை பார்க்கணுன்னா வேடிக்கை மட்டும் பாருங்கன்னா இல்லை இவங்களுக்கே ஒரு செகண்ட் ஸ்டாக்காக இருக்கும். இவங்களோட உடம்பே அப்படின்னா அப்படியே வலி ஏற்பட்ட மாதிரி இருக்கா. ஏன்னா அவங்களோட சைக்கிங் எனர்ஜி தான் நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல தூக்கி தள்ளி வீசி அதெல்லாம் இவங்களும் அப்படியே வலி ஏற்பட்ட மணிக்கு உட்காந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோ நான் எப்போதும்னு நினைக்கிறேன் இதோட முடிச்சுக்கலாம் ஆட்டத்தைன்னு சொல்லி கடைசியாக முடிச்சுட்டு இவன் வெளியே வந்து லெவல் 4 இப்போதைக்கும் 56% தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. சரி ஓகே மிச்ச நாளில் அதை உட்காந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை இங்கேருந்து கிளம்பியிருப்பேன். இதுவே போதுமான அளவு தான். இதுக்கு மேலே போனால் அவ்வளோதான் மிஞ்சிடும். நம்ம ஹீரோ வெளியில் வந்திருப்பேன். சூப்பர் 19 வாழ்த்துக்கள் அங்கே இருக்கவங்களாம் சொல்லியிருந்திருப்பாங்க. சரி அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஒன்றும் இல்லை நான் போய் நல்லா சாப்பிட போயிருந்தில்ல. இதை கேட்டு அந்த லிட்ரேட்டும் நல்லா வயிறு குழுங்க சிரிக்கிறா. ஏன்னா இவட்டது ஒரு பயங்கரமான பொதுன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் சப்பையாக நான் போய் சாப்பிட போயிடுவேன்னு சொல்லியிருப்பேன். மேதர் தான் வழக்கம் போல் பல்க் வாங்கியிருப்பாங்க. இவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்திருப்பேன். 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருப்பேன். அப்போ எவ்வளோ நேரம் சாப்பிட்டுருப்பான்னு பாருங்க. மேஜர் லுட்டன்னு கேட்குறாங்க. தம்பி உன்னோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. நீங்கள் எந்த ட்ரெயினிங் இருக்குன்னு அவசியமே இல்லை. நீ சட்டு விட்டு நீங்கள் எதை கிளம்பலாம்ப்பா. நீ போனதுக்கப்புறம் உன்னோட ரிப்போர்ட் எங்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நீ போகிறக்கு முன்னாடி ஒரு விஷயம் உன்ட்ட கேட்கணும். நீ இந்த இடத்துக்கு வந்தப்போ உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோமே, அதாவது எங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷனு. அதை போட்டதுக்கப்புறம் எங்களோட பவர் என்னன்னு செக் பண்ணுவாங்க. அதை நீ டெஸ்ட் பண்ணியா கேட்கல. ஊசியெல்லாம் யாருங்க குத்திக்கிட்டு இருப்பா. எனக்கெல்லாம் ஊசினா பயந்தும் அப்படியா உன்னோட ரேங்க் இப்போ இம்ப்ரூவ் ஆகிங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உனக்கு அந்த சாதாரண இன்ஜெக்ஷன் நீடெல்லாம் வேணாம். எங்கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷலான நீடுன்னு சொல்லி இவங்க அந்த ஸ்பெஷலான நீடு மூலமா இவனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. மெஷர் பண்ணால் அது பயங்கரமாக 25 கிட்ட நெருங்கிட்டு. இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலு. இதையும் தாண்டி 11 இருக்குது. ஆனால் 18 வயசில் இதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். பொறுப்போ தம்பி நான் இருக்கலாம் சாக்காந்துருப்பாங்க. கடைசியாக ஒரு டெஸ்ட் வைப்பான். அது தெரியுது பாரு அந்த பஞ்சிங் பொம்மை. அந்த பொம்மையை குத்திட்டு போப்பான்னு நம்ம ஹீரோக்கு இந்த பஞ்சிங் பொம்மையை குத்துறது ரொம்ப பிடிச்சிருக்கா. அவனும் ஒரு குத்திருந்துருப்பேன். 2 லட்சத்துக்கு மேலே எகிரிந்துருக்கா. இந்த இடத்துக்கு வரையில வெறும் 15,000 சில்ட்டர் தான் கலந்துருக்கா. ஆனால் இப்போ 2 லட்சம் போயிருக்கா. யாராவே குத்தனானா மூஞ்சி மூலம் பேந்துக்கிட்டு போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க லுட்டன்னு சாக்காப்பா. நம்பி போதுப்பா, நீ ஆல்ரெடி நிறைய இம்ப்ரெஸ் பண்ணிட்டப்பா. இதுக்கு மேலே பாடி தாங்கன்னு சொல்ல ஒரு நிமிஷம் போரு அப்படின்னு சொல்லி மேஜர் வேலை கையில் ஒரு கியூப் மாதிரி வச்சுருப்பாங்க. இது என்ன கியூப்னா என்னோட சைக்கிக் அவங்க செக் பண்ண ஆசையை பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க.
இவங்களோட சைக்கிங் கதையை காட்டாங்க. இதுதான் என்னோட லெவலு. நீ என்னைய விட கம்மியாக இருக்க மாட்டேன், கூட தான் இருப்பேன்ல. லுட்டு நட்டு சொல்கிறேன். அவன் என்ன உன்னை வீக்காக இருக்கான்னு எடுத்துக்கிட்டு இருக்கா, அவன் உன்னோட ஸ்ட்ராங் பண்ணல, வாயை மூடுறா, அவனை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி இப்போ தான் பவரை பார்த்து இவங்க வாயை பிறந்துப்பாங்க. ஏன்னா சும்மா இல்லை, இவங்களோட பவரே தாண்டின்னு இருக்கோம். எப்படா அது சாத்தியா, நம்ம 2 வருஷமாக ப்ராக்டிஸ் இருக்கிறோம், ஆனால் அந்த அதுக்குள்ளாட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பீட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டாக் ஆகுதுங்க. பக்கத்தில் உட்காந்தா இவன் ஜீனியஸ் கிடையாது, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டீங்களா. இவன் பேசுகிற அவங்க செமையாக காண்டாயிருப்பான். அவன் மண்டை மேலே ஒன்று போட்டு, நம்பி நீ யார்கிட்ட அந்த கற்றுக்கிட்ட, உனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான மென்ட்டாக இருக்காங்க கேட்கல. நம்ம ஹீரோ ஆமாம் எனக்கு ஒரு மென்ட்டாக இருக்கான்னு சொல்லி இவன் ஃப்யூச்சரில் வந்து கற்றுருப்பேன். அதெல்லாம் சொல்லாமல் பொதுவாக மென்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருப்பேன். அதான் நான் பார்த்தேன், இவன் மட்டும் இல்லையே இருந்தால் இவன் மேலே டவுட் வந்துன்னு சொல்லி இவங்களும் பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஹீரோ பொய்யை சொல்லி தப்பிச்சுருந்துருப்பேன். பொய் இல்லை, அது உண்மை தான். இப்போ தான் இவங்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க. நீ இப்போ ரேங்க் 3க்கு ப்ரொமோட் ஆகிட்ட, ரேங்க் 2 தான் இருந்தால் வந்து கொஞ்ச நாளே ரேங்க் 3க்கு ப்ரொமோட் ஆகிட்டேன். இது வரைக்கும் யார் இந்த அளவுக்கு ப்ரொமோட் ஆனதில்ல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம், இந்த சைக்கிக் பவர் இருக்காங்கல்ல, இவங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஆர்கனைசேஷன்லாம் வச்சுருப்பாங்க. இவருக்கு அதில் பயங்கரமான டேலண்ட் தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்கனைசேஷன் போனதான் உனக்கு நிறையா பவர்லாம் கிடைக்கும், உனக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்கே கொடுப்பாங்க. இதில் இவங்க ஒன்றாவது மெம்பராக இருப்பாங்க. உங்களுக்கு இவங்க கழுத்தில் ஒரு லாக்கெட் மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. இந்த லாக்கெட் எடுத்து இவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கெட் வச்சுக்க ஒன்ஸ் நீ அந்த இடத்துக்கு கிராஜுவேட் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை காட்டினா போகும், உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஒன் ஆஃப் த மெம்பராக வந்திருப்பாங்க. அதனால் இவங்களும் அந்த ராக்கெட் இவன்ட்ட கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏதோ அசஸ்மெண்ட் இருக்குமா என்னன்னு தெரியல, அதை பற்றி இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறேன். நம்ம டீச்சர் என்ன அவ்வளோ பயங்கரமான ஆளப்பா, அவளோட பவரப்பா இதாக கற்றுக்கிட்டா, அதுக்கு இவ்வளோ பாராட்டு வந்துக்கிட்டு அப்போ அவ்வளோ பவர் வச்சுருந்து அவர் எப்படி இருந்திருப்பாரு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிரம்மாண்டமாக அவரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ கிளம்பலாமான்னு தெரியல. தம்பி ஒரு நிமிஷம் போகிற, நீ ரொம்ப சாப்பிட்டு எல்லா காசுமே தீத்துட்ட, அதனால இந்த கார்டு சொல்லி இவங்க அசோசியேஷன்லேருந்து ஒரு ஸ்பெஷலான கார்டு கொடுத்துப்பாரு. இதில் ஒரு 5 பில்லியன் இருக்கான். ஆல்ரெடிமே சாப்பிட்டதே ஒரு 8-10 பில்லியன் போவோம். அவ்வளோ காசுக்காக நான் சாப்பிட்டது நம்ம ஹீரோ சாக்காதுமே. அவ்வளோப்பா அப்போ தம்பி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் காசு தரோம், நீ இந்த கேம்பில் இருக்கணும்னா இருக்கலாம், ஆனால் உன்னை ரெக்ரூட் பண்ணுறக்காண்டி தான் நாங்கள் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். உன்னோட பவர் எதுக்காக கூடிய எல்லா ஆபத்துகளையும் தடுக்கும் சொல்லி ஏற்கக்கூடிய இந்த மேஜர்லேருந்து லுட்டுன்ற வரைக்கும் எல்லாமே சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோ டாங்க இருக்க ஸ்பெஷலாக சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச நீ எங்கள் கூட தெரிஞ்சுக்கவே இந்த ஈஸ்டர்ன் மிலிட்ரி தான் ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்ரி. நீ வேறு ஏதாச்சும் ஒரு மிலிட்ரியில் போய் சேர்ந்தேன்னா அங்கெல்லாம் வேஸ்ட்டுப்பா, இங்கே அழகான பொண்ணுங்களாக இருப்பாங்க, அதனால இங்கே இருந்துல பக்கத்தில் இருக்க பொண்ணு மண்டை மேலே சாத்திருந்துருப்பா, எனக்கு வேறு வேலையில் ஓகே எப்போ பாரு பொண்ணுக்கு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பா அந்த பொண்ணு. நீ இன்னும் கொஞ்சம் நாளில் மார்னிங் ஸ்டார் அப்படின்ற காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற. இவங்களே ஒரு எலக்ட்ரிக் கேம் தான், அந்த மார்னிங் ஸ்டார் காம்படிஷனு அது ஒரு எலக்ட்ரிக் கேம் தான் அப்பா இவ்வளோ இருக்குது. அந்த ட்ரைனிங் ஆப்பில் இங்கேருந்து ஒரு சில ஆட்கள் தான் போவாங்க. வருஷத்துக்கு ஒரு சில டேலண்டான ஆட்கள் மட்டும் தான் அங்கே அனுப்புவாங்க. 100 கோடி பேரில் ஒரு ஆள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி கேம்புக்கு நம்ம ஹீரோ போகிறது கொடுத்து வச்சுக்கணும். அந்த மார்னிங் ஸ்டார் காம்படிஷன் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னா இங்கேருந்து எல்லா டேலண்ட்டும் அந்த காம்படிஷனுக்கு வருவாங்க. இவன் ஒன்ஸ் அந்த காம்படிஷனில் ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இவனை மார்ஷியல் மாஸ்டர் சொல்லுவாங்க. இவங்க தான் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க. மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது இந்த கண்ட்ரியை ப்ரொடக்ட் பண்ணுறவங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர் இவனுக்கு இருக்கும். அந்த மார்னிங் ஸ்டார் காம்படிஷன் டைட்டில் மட்டும் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு இவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. அது இன்னும் 1 மாதம் இருக்குது. நம்ம ஹீரோ அதுக்கு நம்ம ஜெயிச்சாகன்னு சொல்லி மனசில் யோசிச்சுருப்பேன். அது இன்னும் 1 மாதம் இருக்குது, அதனால ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்காத. இப்போ தட்டிங்க உன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பார்த்துட்டு இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக நம்ம ஹீரோ சாக்காது இருப்பேன். பக்கத்தில் தான் சொல்கிறேன், நீ ஓவர் பவரில் இருக்க, அதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒரு மேட்டே இல்லை, காசு கொடுத்துனா எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒன்றும் ஒரு ஐடியா கொடுத்துப்பேன். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிப்பேன். நம்ம ஹீரோக்கு இப்போ தட்டிக்கு இடத்துல போகிறக்கான மனசு இருக்காது. ஏன்னா இங்கே நல்ல சோறுலாம் போட்டுக்கிட்டுப்பாங்க. இந்த மேஜர் வந்து ஒரு ஃபைலை கொடுத்துருப்பாங்க. இதை டெலிவரி பண்ணுறக்காண்டி இவனும் பிரசிடென்ட் இருக்க இடத்துக்கு வந்துருப்பேன். பிரசிடென்ட் ஏதோ மீட்டிங் போட்டுருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் இருக்காதா, அவரோட தாத்தா தான் உட்காந்துருப்பாரு. யார் பார்த்த மீனி அந்த எலக்ட்ரானிக் கேம்ப்லேருந்து வரியா, என்ன ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவரும் கலாச்சுருப்பாரு. என் பேத்திலாம் இங்கே இருக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆளு அப்படின்னு சொல்லி இவரும் பெருமை பித்திக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் நம்ம பார்த்துக்குப்பேன், டம்மி பீஸு அவளை உட்காந்து பெருமை பித்திக்கிட்டு இருப்பாரு. பிரசிடென்ட் கட்டுப்பாக இருப்பாரு. எதுக்கிட்டா நீங்கள் வந்து அவருடைய ரெக்கமெண்ட் பண்ணால் நீனோட அதுக்காட்டி ஓடி ஆகிட்டே சொல்ல, நான் ஓடிலாம் வரல, இதை வந்து கொடுக்குற கேட்டி வந்தேன்னு சொல்லி இவனு ஒரு ஃபைலை கொடுத்துருப்பேன். என்ன உன்னை பற்றி கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தால் ரொம்ப கட்டிக்குதுப்பேன். இதோ பெருசு வயசுக்கு ஏற்றாப்புல நடந்துக்கிற மாதிரி நமக்கே தோணும். இங்கே இருக்க பிரசிடென்ட் ஃபைலை கிழிச்சு பார்க்குறாரு. அதை பார்த்து அவர் சாக்கஞ்சிப்பாரு. ஏன்னா அந்த ரேங்க் 3க்கு ப்ரொமோட் ஆகிட்டான் அப்படின்றதான் போட்டு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் அவன் ரேங்க் 3 தான், ஆனால் அவனுக்குள்ள பயங்கரமாக பவராக இருக்கும். ரேங்க் 6 அளவுக்கு பவர் இருக்கும், ஆனால் ரேங்க் 3னா அவங்க போட்டு கொடுத்துருப்பாங்க. இவன் பவரை சப்ரஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னது இல்லை, இதுக்கே அவங்க சாக்காயிருப்பாங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பக்கத்தில் கத்திருந்துருப்பேன். சீலோட இருக்குடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது சொல்லி நம்மளாட்டி வீடியோ கால் அடிக்காதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த மேஜருக்கு வீடியோ கால் எடுத்துருப்பாங்க. இவோ பேசிட்டு என்ன எனக்கு கால் பண்ணி கேட்கல, இல்லை இந்த வயசு ஸ்டூடெண்ட் வந்து கேட்கல, ஆமாம் நான் தான் அனுப்பி வச்சேன், அவனுக்கு ஒரு அப்ரூவலை போட்டு அனுப்பி விடாது இல்லை. அங்கே தான் ஹீரோயின் வந்துருப்பா. ஐயோ தாத்தா என்ன நீ இங்கே பண்ணுறது இல்லை, அவளை போட்டு அங்கே கூட மேலே கற்றுவாங்க. போய் ட்ரைனிங் எடுமா ஒழுங்கா, ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்து ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லை, சைக்கிள் எடுத்து கொடுப்பாங்க வக்கில்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க. தேவை அதெல்லாம் அவளுக்கு
நம்ம தாத்தாவோடய அவளும் நல்லா அசிங்கப்பட்டுருப்பா. மார்னிங் ஸ்டார் காம்படிஷனுக்கு நம்ம ஹீரோ தான் இங்கேருந்து போப்பாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஷாக்காக இருந்திருப்பார். ஒரு சைடு சந்தோஷமாக இருந்திருப்பார். நம்ம ஹீரோக்குள்ளே இவ்வளோ போகலான்னு சொல்லி தாத்தா ஷாக்கில் உட்காந்துருப்பார். இந்த சைக்கிக் எனது இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும்போது அந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி மேதம் சொல்லிப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட் வேறு இருக்கப்போ தம்பி அதையும் நீ நல்லாவே பண்ணிடுன்னு சொல்லி இருக்கக்கூடிய பிரசிடென்ட் சொல்லிப்பார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாசல் வரைக்கும் அனுப்பி வைக்கிறக்காண்டி அவரும் வந்துருப்பார். டிரைவர் கூட கேட்குறேன், யாருப்பா அவர் ஓட்ட இவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு, பிரசிடென்ட் மாதிரி இருக்கான்னு சொல்லலை. ஆமாம், அது சும்மா டப்பி பீஸ்ன்னு சொல்லியிருப்பேன். இப்போ தான் நீங்கள் போயிட்டு இருக்க முன்னாடி ஒரு சைன் போர்டு இருக்குல்ல, அது உடந்த மணிக்கு இருந்திருக்கும். இது ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் கிளப் இருக்குல்ல, அந்த சைன் போர்டு தான் இருந்திருக்கும். அந்த மாஸ்டர் கிளப்பில் ஒரு பொண்ணு வந்திருப்பாள். அவளோட அப்பாவை போட்டு அடிக்கிறக்காண்டி இங்கே நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க. இவங்களோட ஆப்போனன்ட் கம்பெனியாக தான் இருந்திருப்பாங்க. இவங்க ஒரு அந்த மாஸ்டர் கப்பை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு சரியாக பிஸ்னஸ்லாம் போயிருக்காது. அதனால தான் இவங்க மாஸ்டர் கப்பை மொத்தமாக வச்சுருக்காண்டி இவங்க வந்திருப்பாங்க. இவங்க அப்பா அடிவட்டு இருக்க நிலமையில கரெக்டாக ஒரு போட்டு அடித்தோம்னா இந்த கம்பெனி இழுத்து முடிவாங்க, இந்த மாஸ்டர் கப்பை இழுத்து முடிவாங்கன்னு சொல்லி தான் அந்த ஆப்போசிட் கேங்கும் வந்திருக்கோம். அதே ரொம்ப டெரான போல இருக்குது. அவன் பல பேருக்கு ட்ரெயினிங் கொடுக்குறதுல பேரில் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவங்க கிளப்லேருந்து நிறைய பேர் இந்த கிளப்பில் வந்து சேர்த்துருப்பாங்க. இதை பற்றிலாம் இங்கே இருக்க பொண்ணு தான் சொல்லியிருப்பா, உன் கிளப்பு வேஸ்ட்னால தானே எங்கள் கிளப்பு வந்துட்டான்னு சொல்ல. ஏமா தம்மா துண்டாந்துட்டு என்ன எடுத்து பேசுன்னு சொல்லி அவனும் சண்டைக்கு வந்திருப்பேன். உங்கள் அப்பா தான் தடுத்து சண்டை போட்டுருப்பாரு. ஆனால் எங்கள் அப்பாவால் அவனை தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா அவன் ரேங்க் 4 மாதிரி காட்டியிருப்பேன். ஆனால் உண்மையிலே அவன் ரேங்க் 5 இப்போ தான் பிரேக் த்ரூ பண்ணியிருப்பேன் போல இருக்குது. இதை பார்த்தா இங்கே இருக்க அவங்க அப்பா சாக்காந்துருப்பார். இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு தான், நம்ம ரோசின்னு கொடுக்கலாம். அது ரோசி சொல்கிறா, அப்பா வாங்கப்பா நம்ம ரெண்டு சேர்ந்து சண்டை போட்டா அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லல. இல்லைம்மா அவனுக்கு புரியல, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன், இரும்பு மாக்கி இந்த மாதிரி சொல்லல. இப்போ தான் அவன் டென்ஷன் ஆகி ரொம்ப பேசிக்கிட்டீங்க, அவங்களாம் அடித்தா தான் சரிப்பட்டு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அவங்க அப்பா இருக்காதா, அவர் தான் எடுத்துட்டுருப்பேன். அவரும் எகிரிட்டு போய் வந்துருப்பாரு. ஏன்னா ஒரு அடி கூட தாங்க மாட்டேன், நீலாம் எப்படா மற்றவங்க சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவனும் ரொம்ப கலாச்சிருப்பேன் அசிங்கமாக. இந்த கிளப்பை நீ இழுத்து மூடுறதான் அவன் சரிப்பட்டு வந்து சொல்ல. இந்த அப்பாவை பார்க்குறாரு, இதுக்கு மேலே பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு நான் கிளப்பை இழுத்து மூடுறேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கல அவன் வந்திருப்பேன். கிளப் எழுத்து போட போகிறீங்களா, இந்த கிளப் எழுத்து மூட்டா அப்போ நான் எங்கே போய் ட்ரைனிங் பண்ணின்னு சொல்லி வந்துருப்பேன். நம்ம ஹீரோ வாங்கியிருக்க அந்த வில்லனு பார்த்துட்டேன். ஓ நீ தான் அந்த டேலண்ட் தான் வாப்பா, நீங்கள் கவலைப்படாத, இது ஒரு இத்து போட கிளப்பு, நான் உனக்காண்டி ஒரு ஸ்பெஷல் கிளப் வந்துருக்கேன், எங்கள் கிளப்புக்கு வா, நாங்கள் இருக்கோன்ற மாதிரிக்கே இவனுக்கு சொல்லியிருப்பேன். இவனுக்கு சொல்லியிருந்திருப்பேன். இதை கேட்டால் நம்ம ஹீரோ அப்படியா உனக்குள்ள அப்படி என்ன போயிருக்குன்னு இல்லை, என்கிட்ட டைசன் அப்படின்ற சீக்ரெட் டெக்னிக் இருக்குது, இந்த சீக்ரெட் நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லி இவன் ஒரு 6 பேக் காட்டியிருப்பேன். இது என்னப்பா அவ்வளோ சூப்பராக டெக்னிக்காக இல்லை, எவ்வளோ என்னை அடிக்கவே முடியாதா, நான் ஒரு இரும்பு பாரடான்னு சொல்லியிருந்திருப்பேன். அப்படியா எனக்கு சொல்லி கொடுப்பீங்க அந்த டெக்னிக்காக இல்லை, நீ கிளப்புக்கு வா, உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, எங்கேயும் அந்த டெக்னிக்கை காட்டுங்கன்னு இல்லை. இவன் காட்டியிருப்பேன். நம்ம ஹீரோ அவனோட வகுத்துலேயே ஒரு அடி எடுத்துருப்பேன். அடிச்சட்டியில் அவ்வளோதான் அவன் பறந்துட்டு போயிருந்திருப்பேன். அவன் ரேங்க் 5 இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ ரேங்க் 3 தான் இருந்திருப்பேன். எப்படி எடுத்தேன்னு தெரியல. அப்புறம் தான் நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியுது, இந்த பேருக்குன்னு தான் ரேங்க் 3, ஆனால் உண்மையிலே ரேங்க் 6க்கு மேலே போகிறதுப்பேன் போலருக்கு. நம்ம ஹீரோவை நடிச்ச பார்த்தா இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாக்கு. டேய் நீலாம் எப்பறம் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிற, ஏன் அடியே தாங்க மாட்டேற, இதில் வேறு இது ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் சொல்கிறேன், இத்து போன டெக்னிக் சொல்லி அவனை அசிங்கப்படுத்திருப்பேன். அவ்வளோதான் இங்கே இருக்கலாம் மறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ உங்களுக்கு எதுவும் ஆள் இல்லை, இவன் சொல்கிறாருலாம் கிளப்பாக எடுத்து முடிகிறாங்க, எனக்கு இந்த கிளப்பு வீட்டு பக்கத்தில் இருக்கு, எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, 5 நிமிஷத்தில் நான் நடந்து வரேன், அதனால் இழுத்துலாம் முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அவனோட கவலை. ஹீரோ அதெல்லாம் முடியலப்பா, வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லணுமாப்பான்னு சொல்லல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பேன். நம்ம ஹீரோ வீட்டுக்கு லேட்டாக வந்தப்பல அவன் அம்மா கேட்குறாங்க, எங்கடா போயிட்டு ஊர் மேய்ச்சிட்டு வந்தேன்னு சொல்ல, ஊர் மேய்ச்சிட்டு வரல ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்ல, சண்டையாக போட்டு வரேன்னு சொல்லி இவங்களுக்கு கத்திருப்பாங்க. என் பையன் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், அதனால தான் சண்டை விட்டுக்கேன்னு சொல்ல. நம்ம ஹீரோ ஸ்பெஷலான போசனா அவங்க வீட்டுக்கு கொடுத்துப்பேன் பார்க்க, அவங்க அப்பா முன்னாதோட ஸ்ட்ராங் ஆகிருப்பாரு, ஃபேமிலியை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன், கூடவே நைட் நேரம் தூக்கத்தை போட்டு வந்துருப்பேன். ரொம்ப நாளாக தூக்கம் பத்தலை உலக, இன்னைக்கு தான் ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி நல்லா தூங்கி இருந்திருப்பேன். தூங்கிட்டு ஒரு இடத்துக்கு தான் இருந்திருப்பேன். அந்த இடத்துல நிறைய ரேங்க் 6 மாஸ்டர்லாம் இருந்திருக்கும். ரேங்க் 6 மாஸ்டர் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன் ஆகி போயிடும், எல்லாத்தையும் சுண்டோரில் வச்சு தட்டி விட்டு போட்டு தட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இப்போ பேஸோட சென்டருக்கு வந்துருப்பேன். இந்த பேஸோட சென்டரில் வித்தியாசமாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இவன் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்னடா ஃபோர்ஸ்னு பார்த்தா இவன் ஸ்டார்டிங்கில் சிட்டியில் வரல ஒரு பெருசு முறைச்சி பார்த்துன்னு பேல, அந்த பெருசு தான் அந்த இடத்துல நடந்து வந்துக்கிட்டு இருப்பேன். நைட்டு வாக்கிங் போகிற டைமில் நம்ம ஹீரோ குறுக்கால விட்டாரா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோவை போட்டு புழக்கிறக்காண்டி வந்து இருப்பேன். ஆனால் இவனோட பவர் பயங்கரமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ரேங்க் 7 இருப்பேன், ரேங்க் 8 போகிற நிலைமையில் இருந்து அதுக்குள்ளாட்டி இப்படி சாமியாக மாதிரி இருப்பேன். இவனை அடித்தோம்னா நமக்கு ஜாக்பாட்லாம் முடியே, இவனை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறேன். ஆனால் அந்த பெருசு சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஷீல்டு போட்டுருப்பேன். இந்த ஷீல்டை நம்ம ஹீரோ வரைக்கும் பார்த்துக்க மாட்டேன், ஆனால் அந்த ஷீல்டை பற்றி இவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் ஃபீல்டு, இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை தாண்டி எதுவுமே அவனை தொலைக்காது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பவர் நம்ம ஹீரோ. இந்த பவர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தான் இந்த உலகத்தில் ஸ்ட்ராங்கான பவர் இருக்குது. இந்த டெக்னிக்கை நான் இது வரைக்கும் ஒன்ஸ் தான் முன்னாடி பார்த்துட்டே சொல்லி இவர் கூட எப்படியாவது சண்டை ஓட்டான்னு சொல்லி இவனு முட்டிட்டு இருந்திருப்பேன். வர நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண எண்ணத்தில் இருக்க மாட்டார்,
அவர் வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் மைண்டில் இருந்துருப்பாருக்கு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாமல் அவன் சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் இவரை நம்ம அழிச்சே ஆனது நம்ம ஹீரோ முடிவு எடுத்துருப்பேன். அந்த ஷீட்டை போட்டு இவனை அட்டிகிட்டே நிறுத்துருப்பேன். ஒன்றுமே வேலைக்கே இருந்திருக்காது. அந்த ஷீட்டை உடையிற மாதிரி இருந்திருக்காது. இந்த பெருசனடா சாம்பியாகி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு எதுவும் இருக்காது. அவர் பாதி சாம்பி பாதி மனுஷனாக இருக்காரு என்னன்னு தெரியல. கான்ஷியஸ்லாம் இருக்கும். எப்பயுமே சாம்பிஸ்க்குலாம் கான்சியஸே இருக்காது. ஆனால் இவருக்குள்ளே எப்படி கான்சியஸ்லாம் இருக்குன்னு சொல்லி இவனுக்கு எதுவும் இருக்காது. நம்ம போயிட்டு வேணால் இன்னொரு நாள் வரலாமா? இல்லை நம்ம இப்போ போயிட்டோம்னா இவரை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற சாம்பிஸை நம்மளால் ஈஸியாக அழிக்க முடியாது. ஆனால் இவரை நம்மளால் அழிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்ஸ் ஃபீல்டை வந்து நம்ம உடச்சான்னு சொல்லி இவனுக்கு ப்ரீத்திங் டெக்னிக் தெரியுமில்ல, அந்த ப்ரீத்திங் டெக்னிக் தான் இவனுக்கு ஹெல்த்தை வந்து ரிகவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ தான் ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் யூஸ் பண்ணேன். அந்த சைக்கிக் எனர்ஜி இருக்குல்ல, அந்த சைக்கிக் எனர்ஜி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த சைக்கிக் எனர்ஜியில் இவன் லெவல் 3 வரைக்கும் ப்ரொமோட் ஆகியிருப்பேன். அதனால் அதை யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரீத்திங் டெக்னிக்கோட கம்பைன் பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பவரை பண்ணி கிரியேட் பண்ணி இந்த ஷீட் மேலே அடிச்சிருந்திருப்பேன். அந்த ஷீல்டு லைட்டாக கிராக் வந்த மாதிரி இருக்கும். இது போதுமே நம்ம ஹீரோக்கு. அவ்வளோதான், இதான் வலி உள்ள இருக்குன்னு சொல்லி விட்டாமல் இவனை அடிச்சிருந்திருப்பேன். இது ஐஸ் பவுடர் தான் போட்டுருக்கு. இந்த ஐஸ் பவுடரை வச்சு அந்த ஷீட்டை விடாமல் அடித்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டையை போட்டுருந்துருப்பேன். அவ்வளோதான், அந்த அடிச்சடியில் அந்த ஷீட்டு உடந்துருந்துருக்கோம். அது பெருசு அதுக்குள்ளே தான் இருந்திருப்பார். அவரே நம்ம ஹீரோ சாதிச்சிருப்பேன். ஆனால் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிரிச்சுருப்பார். ஏதோ சொல்கிற மாதிரி இருப்பார். சாம்பிஸெல்லாம் பேச முடியாது. அதனால் நம்ம ஹீரோக்கு அவர் என்ன பேசாமல் வந்துருக்காரு. நம்ம ஹீரோ அவரை சாதிச்சுருப்பார்ல, எல்லா சாம்பிஸையும் சாதிக்கல. அதோட மெமரிஸ் எல்லாமே நமக்குள்ளே வரும். லைட்டான மெமரிஸ் தான் வரும். ஆனால் இவரை சாதிக்கப்பட்டு ஃபுல் மெமரிஸ் அப்படியே வந்து போன மாதிரி இருந்திருக்கான். ஒரு ஸ்ட்ராங்கான மெமரி மட்டும் கண் முன்னாடி வந்திருக்கான். அதில் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். உங்களுக்கு அந்த பொண்ணு டிசாஸ்டரில் சார் நேரத்தில் வந்துருப்பா. அவள் எல்லாத்தையும் சேஃபான ஒரு இடத்துக்கு இவர் அனுப்பி வச்சிருப்பார். என்னால் வர முடியும்னு சொல்லிட்டு தான் அவன் கிளம்பிப்பார். ரேங்க் 9 மான்ஸ்டரோட சண்டை ஒரு கண்ணி கிளம்பிப்பார். இவர் ரேங்க் 7 தான் அப்போ தெரியும் இருந்திருப்பார். ரேங்க் 9 மான்ஸ்டர் இதை பார்த்ததுக்கப்புறம் இவரே மறந்து போயிருப்பார். இந்த அளவுக்கு இவர் பயந்ததில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பயந்தது. இது எல்லா மைனஸுமே இவர் கண் முன்னாடி இருந்திருக்கும். அந்த சம்பவத்தில் தான் அவர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். யாரா அவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு, இவரோட மெமரிஸை பார்த்தாக்கே எனக்கு மங்கமாக இருக்கே ஃபீலிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இவர் ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் எடுத்துப்பார். அதாவது ஃபஸ்ட்டு பவரில் இவர் தான் கில்லாடி. இனிமேல் இந்த ஃபஸ்ட்டு பவரில் நான் தான்டா கில்லாடி சொல்லி இந்த பவர் அப்டேட் பண்ணிப்பேன். எனக்கு சரியான ஜாக் பார்த்தா அவரும் செத்துருப்பாவுக்கு நம்ம ஹீரோவும் அவரை பற்றியான மெமரிஸ்லாம் என்ன தெரிஞ்சுக்கான்னு சொல்லி அவரை டச் பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளோதான், எல்லா மெமரிஸுமே கண்படி வந்துருக்கோம். இவரை ஈவன் சன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் இவர் வச்சுருப்பார். இவரோட எல்லா மெமரிஸுமே இன்னும் படித்து பார்த்துக்கல. வேங்னு ஒருத்தரை பற்றி ஒரு மெமரிஸ் இருந்திருக்கோம். அவர் தான் இவர் மாஸ்டர் பாக்கி நடத்துக்கிட்டு இருப்பார். இவரை விட பவர்ஃபுல் உங்களுக்கு அவரும். இவர் யாரா நம்ம ஹீரோக்கு எதுவும் இல்லை. நம்ம ஹீரோ இன்னும் படித்து பார்த்துக்கிட்டல இவரோட பவர் எப்படி கிடச்சிட்டு அப்படின்னு தான் பார்க்குறாரு. இவர் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். சூரியன் இருக்குல்ல, அந்த மொத்த சூரியனோட பவர் இவர் உடம்புக்கு வச்சு மொத்தத்தையும் அப்படி எரிச்சுருப்பார். இதை 10 சன் சொல்லுவாங்க. இந்த 10 சூரியனோட பவரை அவர் உடம்புக்கு வச்சுருப்பார். நம்ம ஹீரோ இந்த சைக்கிக் எனர்ஜி இதை கம்பைன் பண்ணி இப்போ அவன் உடம்புக்கு வச்சுருப்பேன். இவரோட சைக்கிக் எனர்ஜியில் ஒரு சில மாற்றங்களாக தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இதை இவனும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த சைக்கிக் எனர்ஜியை நம்ம ஹீரோ கிளாஸிஃபை பண்ணுறேன். நம்ம ஹீரோயினுக்கு ஏர் பவர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல மேத்தர் இருப்பாங்களே அவங்களுக்கு வாட்டர் பவர். நம்ம ஹீரோக்கு பொறுத்த வரைக்கும் ஃபயர் பவர். சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைக்கிங் எழுந்திருக்கல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இவனோட பவர் கடுமையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ அங்கே இருக்க ஒரு பில்டிங்கே தூக்கிதுப்பா. அத்தாடி இவ்வளோ பவரா, நம்ம சும்மா லைட்டாக தான் தூக்கணும். பரவாயில்ல, இந்த பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் போலன்னு சொல்லி என் கையில் ஏதோ ஒரு செடி வளர மாதிரி இருக்கும். இது இப்போ தான் க்ரோத்திங் ஸ்டேஜ் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா இந்த 10 சூரியனோட பவர் மேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இதுக்கு இவனுக்கு நிறையா சாப்பாடு தேவைப்படும், நிறையா டானிக் பொசன்லாம் தேவைப்படும். இவன் இந்த கேம்ப் போட்டு போகலான்னு இருப்பேன். நம்ம திரும்ப இந்த சயின்ஸ் லேபுக்கு தான் போகணும் போலக்கேன்னு சொல்ல அந்த சயின்ஸ் லேபில் இருந்தவங்களே இங்கே வந்துருப்பாங்க. நான் அவனுக்கு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துருப்பாங்க. சயின்டிஸ்ட் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிருந்தப்பா. நம்ம ஹீரோ ரெஸ்டாரண்ட் தான் உட்காந்துருப்பேன். வாங்குவாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஹீரோக்கு இந்த பொண்ணை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போலக்கு என்ன சாப்பிடுங்க. அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லியிருப்பா. இவன் வேற பல்க் ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஒரு வேளை சாப்பாடு நம்ம மேலே பிள்ளை கட்டினாலும் இந்த பொண்ணு வேறு பயந்துருப்பா. இந்த பொண்ணை பற்றியான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணிப்பேன். இந்த பொண்ணை பற்றி ஒன்று புட்டு வைக்கிறேன். இவங்க ஃபார்மசி ஊருக்குள்ளே 300க்கு மேலே இருந்திருக்கோம். இந்த 300 ஃபார்மசியை நீங்கள் நடத்திக்கிறீங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, உங்களால் ஸ்பெஷலான போர்ஷனை ஒரு குவான்டிட்டியாக கொடுக்க முடியல. அதனால் உங்களோட பிஸ்னஸ் பலமாக அடி வாங்கி இருக்குது. அப்போ வேறு இந்த பிஸ்னஸை பண்ண முடியாமல் ஒட்டை தான் கொடுத்துப்பாங்களுக்கு. ஆனால் ஒன்னாலே இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்த முடியுது. எல்லாத்துக்குமே காரணம் நீ அந்த சென் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டனால தான் இப்போ அவங்க தான் நம்பர் 1 இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸ் திவால் ஆக போகுது. இப்படியே விட்டுச்சுன்னா அவங்க தான் நீங்கள் வச்சுருக்க அந்த 312 கம்பெனி எடுத்து மூட போகிறீங்க. இதுக்காண்டி தானே ஹெல்ப் கேட்டு வந்துருக்க. உங்கள் அம்மா உன்னை விட்டு போனனால தான் உன்னால் இந்த மெடிக்கல் கம்பெனியை வந்து எடுத்து நடத்த முடியல. உங்கள் அப்பாவும் பாவம் அவருக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்னு இதை பொண்ணு இதெல்லாம் அப்புறம் அவனை பற்றி ரிசர்ச் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதுல்ல. ரிசர்ச் பண்ணு, நான் தெளிவாக உங்கள் பேக்ரவுண்ட் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டேன். நீ இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்கேன்னு நல்லா தெரியுது. உனக்கு தேவை அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் உள்ள பவர் தானே, எனக்கும் தேவைப்படுது நிறைய மெடிக்கல் போர்ஷன்லாம். ஆனால் அதுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்ம என்ன ஒரு டீலிங் கொடுக்கலாம். உனக்கு தேவையான எல்லா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் நான் செஞ்சு தரேன். ஆனால் ப்ராஃபிட் வருதில்ல, அதில் 90% ஏன்டா தான் கொடுக்கும். மீதி 10% வேலை நீ வச்சுக்கிட்டு ஏன் அந்த 10% வாங்கிக்கிற வேண்டியதுன்னு சொல்ல வாங்கலாம். ஆனால் பொழைச்சி போட்டு தான் உங்களுக்கு நான் எதுக்காக இவ்வளோ % வாங்கினேன்னா சும்மாலாம் இல்லை. உனக்கு இந்த பிஸ்னஸில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக தீர்த்து கிடையாது. அவங்க பண்ணுற பிரச்சனை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துருக்கோம். அதனால தான் இந்த கமிஷனை
நல்லா பொறுத்துருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவனோட சைக்கிக் பவர் இருக்குல்ல அதை காட்டியிருந்திருப்பேன். இவனுக்குள்ளே சைக்கிக் பவர் இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு சாக்காக இருந்திருப்பா. இப்படி ஒரு ஆள் உனக்கு பாடி கார்டாகவும் உனக்கு தேவையான போர்ஷனை ரெடி பண்ணுறவனா இருந்தானா நீ அவனை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக என்னை வந்து நீ எடுத்துக்கவேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற டீம் உங்களுக்கு ஓகே தான் நினைக்கிறேன்னு சொல்லலை. நம்ம ஹீரோவை வந்து ஏமாற்றி ஒரு டீலிங் போட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான மெடிக்கல் போர்ஷனோட ஃபார்மை வந்து வாங்கிட்டு போகலான்னு நடத்துருப்பா. ஆனால் இவனோட தான் இவ்வளோ தெளிவாக இருந்திருப்பேன். நம்ம ஹீரோவை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி கிளம்புறேன். கூடிய சீக்கிரமே எனக்கு மெசேஜ் ரிப்ளைல போட்டு விடுறது இல்லை. நம்ம ஹீரோ கிளம்பிப்பேன். இவ்வளோ சரி ஓகே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம்னு போகல. நம்ம நேம் இந்த இடத்துல நிற்கிறோம். அதனால இவன் கூட நம்ம டீலிங் போட்டுக்கலாம். அந்த சென் ஃபேமிலியை நம்ம கண்டிப்பாக பழி வாங்கணும். அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோ கூட எவ்வளோ டீலிங்கை போட்டுப்பா. நம்ம ஹீரோ சாப்பிட்டு கிளம்பிருப்பால எக்கச்சக்கமாக சாப்பிட்டு இருந்திருப்பேன். மேடம் கேஷாக செக்கான்னு கேட்கல. என்னம்மா கேஷாக செக்கா? அவர் சாப்பிட்டு போனது பில்லு தான் பல கோடிக்கு சாப்பிட்டு போயிருக்காரு. கேஷை பே பண்ணிங்கன்னு சொல்லி அவங்களும் சொல்லிப்பாங்க. இவ அந்த பில்லை பார்த்தே சாக்காக இருந்திருப்பா. வேறு வழி இல்லாமல் பே பண்ணியிருந்திருப்பா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு பார்சலாக வாங்கிட்டு வந்துருப்பேன். அங்கே சாப்பிட்டது பார்த்தாங்க அவ தலையில் பில்லை கட்டி பார்சலாக வாங்கிட்டு வந்துருப்பேன். அவங்க அம்மாவோ என்னப்பா அது இவ்வளோ பெரிய பார்சலாக எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்ல ஒருத்தவங்க வேணாம் சொன்னாலும் ட்ரீட் வச்சுட்டாங்க. அதனால தான் சொல்ல அப்பெல்லாம் நீ வந்து யார்ட்டையும் வாங்கி சாப்பிட கூடாது அம்மா வேறு சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப நாள் வாத்தியாரை பார்க்கலையே அவர் தானே நமக்கு வந்து இந்த பாதையை ஆரம்பிச்சான்னு சொல்லி வாத்தியாரை பார்க்கறக்காட்டி இவனும் வந்துருப்பேன். வாத்தியார் வேற யாருப்பா நீ ரொம்ப நாளாக என்னை பார்க்கறதுக்கு வராமன்ட்டு திடீர்னு வரேன்னு சொல்லி சாக்காந்துருப்பாரு. இவருக்கு ஒரு போர்ட் சைட் ட்ரீனிங் கொடுத்துட்டு வாத்தியாரே கடைசியாக ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண தான் வந்தேன். கூடிய சீக்கிரமே சைக்கிக் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ண போகிறேன். அது கூடவே இந்த மார்னிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு செலெக்ஷன் காம்படிஷன் இருக்குல்ல அதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இதை கேட்டு ஒரு சாக்காக இருப்பார். இவர் இத்தனை வருஷமாக வாரியாக இருந்திருப்பார். இவரால் ஒன்றும் காட்டியிருக்க முடியாது. நம்ம ஹீரோ வந்த புதுசில் இப்படி 18 வயசுல பக்கா பிச்சு உதட்டிட்டு இருந்திருப்பேன். இதில் ஒரு சாக்காக இருப்பார். எட்ட முடியாத தூரத்துக்கு போயிட்டேப்பா நீ நினச்சி எனக்கே பிரமிப்பாக இருப்பேன் சுட்டு. சரிப்போ கடைசியாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அனுப்பிடுவார். நம்ம ஹீரோ எந்த கிளாஸில் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வாத்தியார் கத்திக்கிட்டு இருந்தாரோ அதே கிளாஸுக்கு நம்ம ஹீரோ கெத்தாக வந்துருப்பேன். அங்கே இருக்க வாத்தியார் வாப்பா தம்பி என்னப்பா நீ அதிசயமாக வந்திருக்கா உட்கார் என்ன விஷயம்னு சொல்ல கடைசியாக ஒரு கிளாஸை கேட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த இத்து போகிற குரலை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டேன். சரி வாத்தியார் நடத்துங்க உன் குரலை கேட்க வேண்டிய ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லியிருப்பேன். கிளாஸ் நடந்துருக்கோம். நம்ம ஹீரோ கடைசியாக எல்லாரும் குட் பை சொல்லி கிளம்பிப்பேன். இவனோட நண்பன்ட்டீங்க இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக தான் சொல்லிட்டு கிளம்பிருப்பேன். அவனுமே ரேங்க் 2 வாரியாக தான் ஆசைப்பட்டுருப்பேன். நம்ம ஹீரோ பார்த்து அவனும் எக்ஸ்பயர் ஆகிருப்பேன். நம்ம ஹீரோ வீட்டுக்கு திரும்ப வந்துருப்பேன். இதுக்கப்புறம் தான் அவனுக்கு பெரிய தலைவலியே காத்துக்கிட்டு. ஏன்னா சைக்கிக் அசஸ்மெண்ட் இருக்குல்ல அந்த சைக்கிக் அசஸ்மெண்ட்டுக்கு அந்த மேஜரும் ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் அனுப்பிட்டுப்பாங்களே அதெல்லாம் இவனுக்கு பார்த்துருப்பேன். இவனால் அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ண முடியாது. இந்த சைக்கிக் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இவனால் அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ண முடியும். அதனால் என்ன வெப்பனை வாங்கலாம்னு சொல்லி இவனு பார்த்துருப்பேன். அந்த வெப்பன் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்திருக்கும். வெப்பனை மட்டும் தான் அவங்க அனுப்பியிருப்பாங்க. காசுலாம் இவன் தான் ஊற்றாங்க. சரி ஏதாச்சும் ஒரு வெப்பனை வாங்குவே சொல்லி இவனும் பார்த்துக்கல. எட்டர்னல் பிளேடுன்னு ஒரு பிளேடு இருக்கும். சரியான பவர்ஃபுல்லான பிளேடு. ஒரு ஸ்கின்னே அப்படியே தொலைச்சி போயிடும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேடு. எவ்வளோ பெரிய வாரியாக இருந்தாலுமே இதை வந்து தடுக்க முடியாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பிளேடு. இதை வாங்கணும்னு நினச்சா அதுக்கு பல கோடி காசு போட்டு வந்துருப்பாங்க. இவ்வளோ காசுலாம் செல்லுபடி இந்த வெப்பனை வாங்க முடியாது. பேசாமல் நம்மளே வெப்பனை செஞ்சுட்டேன். நமக்கு தான் எல்லா ஃபார்முலாவே தெரியுமே. அடுத்து நடக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும். ஃபியூச்சரில் போய் தான் நம்மளே எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷனையும் வாங்கிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி இவனு வெப்பனை நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணியிருப்பேன். ஒரு மேப் எடுத்துருப்பேன். அந்த மேப்பில் மித்ரில் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கும்ல அது பூமிக்கு அடியில் இருக்கும். அது எங்கே இருக்குன்ற லொக்கேஷனோட போட்டுருப்பாங்க. சரி ஒரு ட்ரிப்புக்கு போயிடணும் தான் சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட்டை ஒரு டீலிங் இன்னும் பெண்டிங்கில் தான் இருந்திருக்கும். இன்னும் போர்ஷனை செஞ்சு கொடுத்துக்க மாட்டேன் அமைக்கிறோம். ஒரு வாரம் கழிச்சு தான் இவனும் வந்திருப்பேன். சாரிம்மா லேட் ஆகிடுச்சா அப்பப்போ அப்படி தான் வரும் என்னாலும் நீ கண்டுக்கூடாதுன்னு சொல்லி இவனும் எல்லா மெட்டீரியலும் வாங்கின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சு கொடுக்கேன்னு சொல்லி இன்னும் எக்கச்சக்கமான மெட்டீரியல்லாம் இருந்துக்கும்ல எல்லா மெட்டீரியலும் வச்சு ஒரு போர்ஷனை செஞ்சு கொடுத்துருப்பேன். இது ஸ்டார்டிங்காக நம்ம ஹீரோ செஞ்ச போர்ஷன் தான். இப்போ கூட டேஸ்ட் பார்த்துப்பால அந்த போர்ஷனாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான ட்ரிப் இருக்குது அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி கிளம்பியிருந்திருப்பேன். ரொம்ப திமிருத்தமாக இருக்கேன் வரேன் சவுடாலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் காண்டா இருந்திருப்பா. சரி அந்த போர்ஷன் இருந்தாச்சுன்னு சொல்லி இவனும் அந்த போர்ஷனை பார்த்தா இப்போ தான் இவனோட அசிஸ்டன்ட் வேறு நம்ம கேமரா வச்சு தான் அதை கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. அவன் அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த போர்ஷன் இருந்ததில்ல அவன் தெளிவானதான் இருக்கேன். ஃபார்முலா கொடுத்துட்டு தான் போனேன். ஆனால் என்னால் அந்த ஃபார்முலா வச்சு செய்ய முடியும்னு சொல்லி இவங்க ஃபீட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ ட்ரிப்புக்கு வந்திருப்பேன். ஒரு அழகான வில்லேஜ் தான். இந்த வில்லேஜை பற்றி தான் நம்ம ஹீரோக்கு மேட்டர் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த மித்திரி எலமெண்ட் இருக்குல்ல அது எல்லாத்தையும் அபேஸ் பண்ணி இவனும் அதை வெளியில் சரி பண்ணாலும் நிறைய காசு போகும். அது கூட அதை வச்சு வெப்பன் செஞ்சோன்னா அதை விட டபுள் மடங்கு பவரில் ஒரு வெப்பன் இவனுக்கு கிடைக்கும். அதுக்கான தான் அந்த வெப்பன் எடுக்காண்டி இவனு வந்திருப்பேன். இந்த இடமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துகிட்டு இருக்கும். எத்தனை ஐட்டம்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் இருந்திருக்கோம். மித்தில் இங்கே இருக்காது யாருமே தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் ஒரு பந்தயம் பக்கத்தில் வந்துருக்கோம். ஒரு சின்ன பொண்ணு தான் வாங்க அங்கிள் வேளாதான்னு சொல்லியிருந்திருப்பா. அவனோட அம்மா தான் அப்படிலாம் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆணு கூட்டிகிட்டு போயிருப்பா. இவங்களோட ஃபேமிலியை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டேன். இப்போ தான் ட்ரிப்பு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பேன். ஏன்னா அங்கே இருக்க வரும் ரேங்க் 3 சைக்கிக் பவர் கூட தான். நம்ம ஹீரோக்கும் ரேங்க் 3 தான் இருக்கும் சைக்கிக் பவர் லெவலு. அவருக்கும் ரேங்க் 3 தான் இருக்கும் போல இருக்குது. பரவாயில்ல சூப்பர். இன்னும் எத்தனை அதிசயம் இந்த ட்ரிப்பில் காத்திருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கல. அங்கே ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவள் ஒரு ஹையஸ்ட்டு எலைட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்தவங்க தான் இருந்திருப்பா. அவள் இந்த ட்ரிப்பு சரியான போரிங்காக இருக்குன்னு பேசிக்கா. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் தான் நானும் அவனை கூப்பிட்டேன். நீ தான் வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லல. நீ பிரேக்கப் ஆகிட்ட சோகத்தில் ஏதாச்சும் பண்ணிடுவேன் இந்த இடத்துக்கு வந்து சொல்லி தான் நானும் ஆறுதல் கண்ணி வந்தேன். இப்போ என்னையே கலாக்கேன்னு சொல்ல. சரிம்மா வாமா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட அந்த சின்ன பொண்ணு பந்தை தூக்கி விளாண்டுப்பால அந்த பந்து இங்கே இருக்கக்கூடிய பொண்ணுட்டு வந்துருக்கான். அவளும் இந்த பந்தை கேட்ச் பண்ணுப்பா. நம்ம ஹீரோ பார்த்த ஃபஸ்ட்டு வாட்டியே அவன் வாங்கியிருந்திருப்பா.
ஹீரோ மேலே பார்த்தும் காதல் போல இருக்கு. என்ன அவனை பார்த்து மயங்கிட்டு வந்து இல்லை இவ்வளோ வெக்கப்பட்டு உட்காந்துருப்பா. இவங்கள வந்து லேண்ட் ஆகிருப்பாங்க. அந்த வில்லேஜில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீட்டுகள் தான் இருந்திருக்கும். எல்லா டூரிஸ்ட்டுமே இந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கே இருக்கும். அது ஹோட்டல் மாக்கே அந்த இடத்துல ரூமை போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட அங்கே இருக்கக்கூடிய சின்ன பொண்ணும் நம்ம திரும்ப எப்போ தான் கேட்டுருப்பா. உடனே அங்கே ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ சைட் வச்சால அவன் நம்ம கியூட்டின்னு கூப்பிடலாம். அந்த கியூட்டியும் நானும் உங்கள் கூட எடுத்து விளாட்றேன் அப்படின்னு சொல்ல உங்கள் கூடலாம் நான் விளாட மாட்டேன் அந்த பொண்ணு பட்ட ஒழுங்கு காட்டியிருந்திருப்பா. நம்ம ஹீரோ சின்ன குழந்தை அப்படி தான் பேசுனது இல்லை. நானும் எதையுமே மனசுக்கு எடுக்கிறது இல்லை. உண்மையில கடுப்பாக இருந்திருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோட்ட அப்படியே பேச்சுவார்த்தையில் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டுருப்பா. நம்பரான்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்க இருப்பேன். சரி ஓகே இதெல்லாம் கேஷுவல் தானு சொல்லி ஒன்றும் நம்பரை கொடுத்துருந்துருப்பேன். அந்த பொண்ணோட நம்பர் வாங்கியிருப்பா. பார்த்ததும் காதில்லை. அதனால தான் நம்பரை வாங்கி இவனு கடவுளாக தான் இருந்திருப்பா. நீ ரொம்ப டூ மச்சாக போகிறோமா அதுக்குள்ளாட்டி அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்திருப்பா. விட்டுமா பார்த்துக்கலான்னு சொல்ல நம்ம ஹீரோ இங்கே இந்த ரேங்க் 3 சைக்கிக் பவருக்கு வரையும் பார்த்துட்டுப்பேன். கூட இந்த எலைட் யூனிவர்சிட்டியில் வந்தாலும் பொண்ணு இவ்வளோ ரேங்க் 2ல் தான் இருப்பா மார்ஷியல் ஆர்ட்டில். கிட்டத்தட்ட 2 பேருமே நம்ம ஹீரோட பவரை தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. சூப்பர் இந்த ட்ரிப்பு நல்லா இருக்கும் போலக்கே நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். இவன் என்னோட பவரை வந்து டெஸ்ட் பண்ணலாமே சொல்லி ஆல்ரெடி ஒரு புதுசான பவரை அந்த ரேங்க் 7 கிராண்ட் மாஸ்டரை போட்டு தெரிஞ்சுப்பால அப்போ கிடச்சிருக்கோம் அந்த ஸ்பெஷலான ஃபஸ்ட்டு பவரை. அதை செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம வழியில் யாராச்சும் கொடுக்க வந்தா நம்ம போட்டுடலாம். அது ரேங்க் 3 சைக்கிக் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி ரேங்க் 2 மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வர வில்லன் ஆகிட்டே வரான்ப்பா. இப்போ தான் இந்த இடத்துல ஒரு பணக்காரனை காட்டுறாங்க. அவன் சைக்கோன்னு கூடுறான். அந்த சைக்கோவும் எங்கடா போனேன் அவன் சொல்லி இந்த ரேங்க் 3 சைக்கிக் பவர் கூடிய ஒருத்தர் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் பார்த்தோம்ல அவரை தேடி தான் இந்த சைக்கோ வந்து இப்போ கூட கஷ்டண்டா. அவன் இந்த மலைப்பகுதி தான் முடியும். அந்த மலைப்பகுதியில் எக்கச்சக்கமான மவுண்டன்ஸ்லாம் அந்த மவுண்டன்ஸில் போய் மறையலாம் தான் பாஸ் அவன் பார்த்துருக்கேன். அதில் அப்படியா அங்கே போனால் அவன் தப்பிச்சலாம் நினச்சிருக்கானா? உண்மையிலே தப்பிச்சிடலாம். இருந்தாலும் நிறைய ஆட்களை ஏவி விட்டு அவனை கண்டிப்பாக பிடிப்பேன்னு சொல்லி இவனும் அவன் மேலே ஏதோ ஒரு வெஞ்சன்ஸில் இருப்பான் போலக்கு. அந்த பைப்பில் ஏதோ இவனுக்கு பண்ணிட்டான் போலக்கு. அதுக்காண்டி அவனை போட்டு சொல்லிட்டு வந்துருப்பேன். இவன் பிளட்டு மாதிரி எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இந்த பிளட்டை அவன் சும்மா தான் குடிக்கல, ஃப்ரிட்ஜிலேருந்துலாம் எடுத்து குடிக்கல, பக்கத்துக்கால பொண்ணு அவள் கண்ணிலேருந்து எடுத்து குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இது என்ன கருமம் தெரியல. ஆனால் உடம்புல இருந்தால் அவனும் இந்த ஒரு பிளட்டை பார்த்தீங்கன்னா குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த சைக்கிக் பவருக்கு அவரோட ஃபேமிலியும் நோட் பண்ணியிருப்பேன். ஒன்று வேறு இருக்காளா, சரி அவளையும் கலெக்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இவன் இந்த சைக்கிக் பவர் அப்சர்வ் பண்ணுற போல இருக்குது என்னன்னு தெரியல. இங்கே அந்த சைக்கிக் பவருக்கு வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. சுற்றி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மொத்த பில்டிங்கே அனலைஸ் பண்ணி பார்த்துருப்பாரு. இவரும் அந்த சைக்கோ பற்றி தான் பேசுகிற ஒய்ஃப்ட்ட அதை கண்டிப்பாக நம்மளை தேடி வருவேன். அது வந்தானா நமக்கு நிறைய சிக்கல் ஏற்படும். உங்கள் அப்பா எங்கே இருக்கான்னு தெரியல, அவர் ஓரளவு பவர்ஃபுல்லாக இருப்பார். அவர் கூட நீயும் சேர்ந்து டீமை போயிட்டேன்னு வச்சுக்க நம்ம 3 பேர் சேர்ந்து அவனை தடுக்க முடியும்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போட்டுப்பாங்க. அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல இந்த பைப்பில் அவனுக்கு. ஆனால் எங்கள் அப்பா வேறு எங்கே இருக்கான்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி இந்த ஒய்ஃப் வேறு சொல்லியிருப்பா. விடுமா அவர் ஆபத்தான் சொல்லி நம்மளை காப்பாற்ற வரான்னு சொல்ல இந்த சைக்கிக் பவருக்கு இந்த ஒரு பில்டிங் தான் ஸ்கேன் பண்ணியிருப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ இந்த மொத்த ஏரியாவுமே ஸ்கேன் பண்ணியிருப்பேன். சந்தேகப்படுறமாக்கி எந்த விஷயமும் இல்லை. நம்மளை எதுவும் கண்காணிக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ ஒரு மாத்திரை தான் ஒத்துக்குள்ளே போட்டுருப்பேன். அது அந்த லேபில் செஞ்ச மாத்திரை தான் போல. இவன் தனியாக 93 மாத்திரை எடுத்தாந்துருப்பேன். அட்டா பாவி கமிஷனும் வாங்கிக்கிறேன். இங்கே தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஓசியில் எடுத்துருப்பேன். இவன் கிடச்ச அந்த ஃபிஸ்ட் பவர் இருக்குல்ல அதை தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சைக்கிக் பவர் இதுவும் ஒன்றா இருந்திருக்கும். அதனால் இவனு ட்ரை பண்ணி பார்ப்போமே பார்த்துக்கல. இப்போ வேறு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து மெசேஜ் தான் வந்துட்டு இருக்கான். அவனோட தங்கச்சி தான் மெசேஜ் பண்ணியிருந்திருப்பா. உன்னை பார்க்கறக்காண்டி அந்த ரோசின்ற பொண்ணு வேறு அடிக்கடி வந்துக்கிட்டு இருப்பான்னு சொல்ல சரி எனக்கு தெரியும் வேலையை பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கட் பண்ணிட்டு திரும்ப தூங்கியிருந்திருப்பேன். தூங்கினதுக்கப்புறம் தான் அந்த அனதர் வேர்ல்டு இருக்குல்ல அதாவது ஃபியூச்சர் அதுக்கு போயிருந்திருப்பேன். ஃபியூச்சருக்கு போனதுக்கப்புறம் நிறையா மனுஷன் அட்டாக் பண்ண வந்திருக்கான். இதுக்கு வேறு எப்போ பாரு என்னையே அட்டாக் பண்ண வந்துருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா மனுஷனையும் அடுத்து துவம்சம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ தான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸு அப்படியே அந்த இடத்தையே உரைய வச்சுருக்கோம். என்னடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோடு பார்த்துக்கல. அது மார்ஷியல் மாஸ்டராக இருந்திருக்கோம். நம்ம ஹீரோ எப்படி மார்னிங் ஸ்டார் காம்படிஷனில் ஜெயிச்சு அந்த டைட்டில் வாங்குவேன். அந்த டைட்டில் வாங்கினவங்க இவங்கள தான் வந்திருப்பாங்க அவங்களுக்கு. இது வந்து 10,000 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கடவுள்ள நிறையா மார்ஷியல் மாஸ்டர்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த இடத்துல இவங்க தான் மார்ஷியல் மாஸ்டர் வைப்பாங்க. இப்போ மார்னிங் ஸ்டார் காம்படிஷனில் ஜெயித் இந்த மார்ஷியல் மாஸ்டர் டைட்டில் வாங்கணும் இவங்க தான் சொல்லி நம்ம ஹீரோ சாக்கா பார்த்துக்கல. அவங்களோட பவர் பிரம்மாண்டமாக இருக்கும். இவங்களை அடிச்சிட்டா போதும் நமக்கு இந்த பவர் கிடச்சுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோ பேராசையோடு போய் அவங்களை அடிக்காண்டி பண்ணிப்பேன். டே பரமா இதெல்லாம் உனக்கு நியாயமாக இருக்கா? அவங்களே பவர்ஃபுல்லாக நீ இருக்கிற அந்த ரேங்க் 2 பவர் வச்சுக்கிட்டு அவங்கள போய் சண்டை போனால் அவங்க அவ்வளோதான் மொத்தமாக 2 துண்டை வெட்டி போட்டுருப்பாங்க. இதுதான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் இப்படி அடிபட்டு சாருது. இவனுக்கு கனவு வந்து வெளியில் வந்திருப்பேன். இவன் உடம்பே அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இவன் செத்துது. அதனால் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உண்மையிலே செத்து போன மாதிரி ஃபீலிங் இவனுக்கு ஏற்பட்டுருக்கோம். இது மட்டும் உண்மையிலே வந்தால் அவ்வளோதான் அவங்க கூட சண்டை ஓட்டு நம்ம செத்தே போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ சாக்காக இருந்திருப்பேன். இவனால் திரும்ப கனவை கண்டினியூ பண்ண முடியல. இவன் தூங்கலாம்னு நினச்சா கூட முடிஞ்சிருக்காது. அப்போ லிமிட் அவ்வளோதான் போலக்கு. நம்மளால் திரும்ப கனவை அப்புறமேக்கு தான் கண்டினியூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவனும் வெயிட் பண்ணியிருப்பேன். இவன் வேறு இப்போ பவரையும் யூஸ் பண்ண முடியாது. பவரை ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கும் ஆப் அடிச்சுருக்கோம். திருப்பி சாப்பிடலாம் சொல்லி இவனு சாப்பிட்றக்காண்டி வந்திருப்பேன். ஏதாவது அந்த சின்ன பொண்ணு கலை அவ்வளோ நம்ம ஹீரோ கை கிடைச்சிருப்பா. நான் ஹீரோ கூட போய் சாப்பிடணும்னு சொல்லி அந்த பொண்ணு பேசியிருக்கல. நம்ம ஹீரோ டேபிள்லேயே வந்து அந்த கியூட்டுன்ற பொண்ணு உட்காந்துப்பா. நம்ம ஹீரோ தான் அவ்வளோ சைட் எடுத்துருப்பா. பக்கத்தில் இருக்க பொண்ணு சும்மா ஏண்டி அவனே சைட் எடுத்துக்கிறது இல்லை அது அழகாக இருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த சின்ன பொண்ணு வேறு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து சாப்பிட்ணுன்னு அவங்க அப்பாட்ட ஆரம்பிச்சுப்பா. அவங்க அப்பாவும் போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வச்சுருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல வந்து எல்லாமே டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பேன்.
இவன் நினச்சா மட்டும்தான் மற்றவங்களுக்கு இவன் சைக்கிக் பவர் வச்சிருக்கானே தெரியும். அதனால தான் இவருக்கு சைக்கிக் பவர் வச்சிருக்காரு இப்போ வாழ்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோக்குள்ள வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதே அந்த பொண்ணு ஜொல்லுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான், அந்த க்யூட்டின்ற பொண்ணு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டுக்காரையும் ஏன் அவனை ஜொல்லுட்டு பார்த்துக்கிட்டா பச்சை தெரியுது, கொஞ்சம் கம்மிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொண்ணு அட்வைஸ் பண்ணிப்பா. என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியலையே, அவன் உன்னையோட சின்ன பையன்மான்னு சொல்லி ஃப்ரெண்டு காட்டி சொன்னான். சின்ன பையனா என்ன, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், ஒரு சில வயசு தானே கூட அப்படின்னு சொல்லி இவ்வளோ எதை பற்றியும் கண்டுக்கல. ஹீரோ மேலே லவ்ஸ் வந்துருக்கும் போது பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தெரிஞ்சுரா, நீ ஒரு எலக்ட்ரான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்க, ரேங்க் 2 மார்ஷியல் ஆர்டிஸ்ட் வர, நீ இதெல்லாம் விட்டுட்டு போய் இந்த சாதாரண ஆள் கூட போய் டேட்டிங் பண்ணி வச்சுக்குவேன், அவன் சாதாரண லைஃப் தான் ஆகுது, அவனுக்கு நீ சம்பாதிச்சு போட்டு உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிற போறியா, இதெல்லாம் செட்டே ஆகாது, நீ இருக்க இடம் வேணா அவன் இருக்க இடம் வேணான்னு சொல்ல. லவ்வுக்கு எதுவுமே கிடையாது, லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நம்ம ஹீரோ இன்ஸ்பைன்ஸாக அவளும் ரசிச்சுன்னு இருப்பா. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து கேட்டுட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவனோட பவர் அப்படி என்னடா அவருக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி எவ்வளோ கொஞ்சம் வெக்கப்பட்டு வந்திருப்பேன். அதே சமயம் எடுத்தனா எல்லா டூரிஸ்ட்டுமே கேதாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயிங்கானா அந்த ஃபேமிலிங்கானு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த கைடு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே சாக்கு எங்கடா போனாங்கன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த க்யூட்டின்ற ஒன்று தான் ரொம்ப சாக்காக இருப்பா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சான்னு சொல்லி இவங்க காட்டுப்பதிப்பு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனடா அந்த மெத்தில் எலமெண்ட் இருக்கான்னு இருப்பேன். ஏன்னா வந்து ஒரு நாள் வேஸ்ட்டாக போச்சு, இன்றைக்கெல்லாம் நம்ம எடுத்துன்னு சொல்லி என்னோட பவர் திரும்ப கிடச்சிருந்துருக்கோம். அதனால் வேகமாக போய் மித்திரி எலமெண்ட்டை இவனு கரெக்ட் பண்ணிப்பேன். எக்கச்சக்கமான மித்திரி எலமெண்ட்டாக இருக்கும். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் அதை எப்படிப்பா தூக்கிட்டு போகிறது, இதை தூக்கிட்டு போனால் நிறைய பேர் நம்மளை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறையா பிரச்சனை இருந்தே சொல்லல. பக்கத்தில் தான் வில்லேஜ் இருந்திருக்கும். அந்த வில்லேஜில் போய் ஹெல்ப் கேட்கலாம். அங்கே இருக்கவங்களாம் வாங்க மாட்டேங்க தான், நல்லா அவங்ககிட்ட கம்மியான ஒரு டீலிங்கை போட்டு இந்த மித்திரத்தையும் நம்ம வந்து கடத்தி கொண்டு போயிடலான்னு சொல்லி ஒன்று ஒரு பிளான் போட்டேன். ஒருவேளை அவங்க நம்மகிட்ட வந்து ஆட்டே போகலான்ட்டே போனேன்னா அவன் மொத்தமாக அழிச்சலான்னு சொல்லி வர இவனு வில்லன் ஆகிட்டே வந்திருப்பேன். இது இவனு வேஸ்ட் பண்ணிப்பேன். அடாடா அப்படிலாம் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி இவனு யோசிச்சுருப்பேன். அதே சமயம் இவனை தேடி தானே அந்த க்யூட்டின்ற பொண்ணு வந்துட்டுப்பா. இப்போ பார்த்தா ஒரு பந்து கிடந்திருக்கும். அது அந்த சின்ன பொண்ணு வச்சிருந்தால அந்த பந்தாக தான் இருக்கும். இவையில் அதை எடுக்கலான்னு போனால் இவங்க ஏதோ லாக் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இதோட இந்த எபிசோட் யாசம் ஒரு வில்லேஜில் ஒரு பெருசு தான் கேட்டாங்க. இந்த பெருசு இருக்கிறதுக்கு தான் அந்த சைக்கிள் பவர் இருக்கேன் அவனோட ஃபேமிலி கூட்டிகிட்டு இருந்திருப்பேன். இந்த பெருசு இவனுக்கு மாமனாக தான் இருக்கும், ஒரு பவர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க, அது இவனாக தான் இருந்திருக்கும். இந்த சின்ன பொண்ணு தாத்தா பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பா. இப்போ எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பக்கத்தில் கஷ்டம் கேட்டுப்பாங்க. வேறு எதுக்கு வந்திருப்பாங்க, என்னைய பார்க்குற கேட்டுதான் சொல்லி தாத்தா சமாளிச்சுப்பாரு. சரி நீங்கள் அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு தனியாக போங்க, போய் விளாடுங்க அந்த குட்டி பொண்ணான்னு சொல்லி இவர் சொல்லியிருந்திருப்பாரு. எதுக்காகனா தனியாக அவங்ககிட்ட பேசுகிறேன்னா, டேய் என்னடா பண்ணி வச்சுக்கன்னு சொல்ல, அதாவதுன்னு சொல்லி அங்கே சைக்கிள் பவர்னு இழுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இழுக்காமல் டக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, இவனும் ஒரு இப்போ ரேங்க் 3க்கு மேலே இருக்கேன் சைக்கிக் பவர் வச்சுக்கிட்டு, அவனை என்னால் சமாளிக்க முடியாது. அதுவும் தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்களும் ரேங்க் 3க்கு இப்போ ப்ரமோட் ஆகிட்டீங்க. இல்லை நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன், எனக்கு அப்போவே தெரியும்டா நீ இந்த ஊருக்குள்ளே கால் எடுத்து வைக்கல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆல்ரெடி என் பொண்ணு எடுத்துகிட்டு ஓடிட்டேன், இப்போ ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வர வந்திருக்க, ஏன்டா அப்படி போட்டு உசுறு ஆகிறேன்னு சொல்லி இவரும் கட்டுப்பாரு. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், உங்களை விட்டு யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல. நானே ரேங்க் 3க்கு ப்ரமோட் ஆக முடியாமல் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கு ப்ரமோட் ஆகிறதுக்காண்டி நான் நிறைய வாட்டி பிரேக் த்ரூ பண்ணேன். அதில் என்னோட உடம்பு கண்டிஷன் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. என்னால் எதுவும் பண்ண முடியாது. வேற ஆள்கிட்ட போய் இது கேட்கணும்னு சொல்ல, வேற ஆள் யாரும் சொல்ல, போலீஸ்ட்டை போய் இது கேட்டுக்கோப்பா, பப்ளிக்லாம் வந்து மர்டர் பண்ண மாட்டேன், அதனால் போலீஸ்ட்டை போய் இது கேட்டுக்கோன்னு சொல்லி அவரும் நிற்பாரு. போலீஸுன்னு இருந்தால் நான் எதுக்கு அவன்கிட்ட வர போகிறேன்னு சொல்லி அந்த சைக்கிள் பவர் இருக்கணும் என்ன பண்ணுறது தெரியா புரியாமல் பார்த்துன்னு இருப்பேன். அப்போ தான் இவங்க இருக்க வில்லேஜுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ பேச வந்திருக்கோம். ஒருவேளை அவனான்னு சொல்லி இவங்களாம் சாக்காந்துருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க கிடையாது, நம்ம ஹீரோ தான் இந்த வில்லேஜில் இருக்க வேண்டிய ஒரு டீலிங்கை போட்டு அந்த மித்திரில் ஹெல்மெட் இருக்குல்ல அதை எடுத்து போகலான்னு ட்ரை பண்ணிப்பேன். இங்கே நம்ம ஹீரோ வந்தோன்னா அப்படியே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் தான் இந்த குட்டி பொண்ணு அண்ணா நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி விளாட்றக்கானே இருந்திருப்பா. இந்த பொண்ணுக்கு இவனை தெரிஞ்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசாமல் கம்முன்னு இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுங்களா, தம்பி நீ என்னப்பா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா, வழி தெரியாமல் தொடர்ந்து போயிட்டேன்னு சொல்ல, நான் என்ன பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் என்னங்க இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, இது எங்கள் தாத்தா வீடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு தான் சொல்லியிருந்திருப்பா. அப்படியா சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பார்த்துருப்பேன். இவங்க நம்ம ஹீரோ நல்லா கவனிச்சிருப்பாங்க. சரிவா அவனுக்கு வேண்டி சாப்பாடுலாம் அடி வேணும்னு சொல்லி அங்கே இருக்க தாத்தாவும் பேசியிருந்துப்பாரு. நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகி போகுது, ஏடா குடும்பம் மொத்தமே சைக்கிள் பவர் வச்சிருக்காங்க, இங்கே இருக்க 50 பேருக்குமே சைக்கிள் பவர் இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கா பார்த்துருப்பேன். சரி இருந்துட்டு போட்டு சொல்லி பார்த்துக்கலாம். அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சோகமாக இருப்பா. இவரோட பந்து காணாமல் இருக்கும். பந்து காணாமல் சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமான ஆறாக இருந்திருக்கும். அந்த பந்து வந்துருக்கும் கூட அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துப்பாங்களே அவங்களும் வந்துருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு லாக் பண்ணி அந்த சைக்கோ இருக்கால அவனும் வந்திருப்பேன். இவன் மெயினாக அந்த இடத்துல சைக்கிள் போகிற வச்சுக்கல இவனை போட்டு துள்ளுறக்காண்டி தான் வந்திருப்பேன். ஓ நிறைய பேர் இங்கே தான் இருக்கீங்களா, சூப்பர், இந்த வில்லேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லி இவனு சைக்கோ மாதிரி பேசியிருப்பேன். இங்கே இருக்க பெருசா நீ வில்லேஜில் இருக்க அம்மட்டு மங்களே கூட்டிகிட்டு போ, கூடவே பொண்ணை சேர்த்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கல, நான் சண்டை வரக்கலாம் இல்லை, அந்த விட்டு டைமில் ரெஸ்ட் பண்ண சுத்தம் முடியாது, அதனால மொத்தத்தை சாடிச்சேன்னு சொல்லி அவனோட பவர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பெருசாலாம் தாக்கு பிடிச்சிக்க முடிஞ்சிருக்காது. இங்கே இருக்க இந்த சைக்கிள் போகிறதுக்குவே அவன் தான் பெரிய அந்த மாதிரி நினச்சி சண்டை விட்டுருப்பேன். அவனெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இவனும் எனக்கு போர் அடிச்சு போச்சு, உங்கள் எல்லாத்தையும் சாதிச்சு அந்த பொண்ணு இருக்கல அந்த பொண்ணை நான் வெசலாக யூஸ் பண்ணிக்க சொல்லியிருப்பா. இவன் இதெல்லாம் கேட்டு ஷாக்காக இருந்திருப்பேன். ரொம்ப டென்ஷனாக இருந்திருக்கேன் அந்த சைக்கிள் போகிறதுக்கு. என் பொண்ணு இப்பெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த ரியாக்ஷன் இருந்தால் நான் எதிர்பார்த்தேன். கேஷுவலாக இருந்துக்கிட்டு இருந்தேன், உன் உயிர் போனாலும் பரவாயில்ல, ஆனால் உன் பொண்ணு உயிர் போக்குறத, அப்போ உன் பொண்ணு உயிரை தான் நான் எடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வெசலாக மாற்றி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க பவர்ஃபுல்லாக உரிச்சிருக்கலான்ட்டே வைப்பேன். கூட அப்படி ஒரு பொண்ணு வச்சுருப்பேன்ல, அதே மாதிரி தான் ஒரு வெசலாக அந்த பொண்ணை ரெடி பண்ணலான்னு வந்துருப்பேன். இங்கே இருக்க எவனாலுமே எதுவுமே பண்ணிக்க முடியாது. இங்கே இருக்க அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வேறு சாக்காக பார்க்குறாங்க.
நம்மளும் வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம இந்த இடத்துல சாக போகிறோமே சொல்லி அவங்களும் சாக பார்த்துப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு கறி தான் இந்த ட்ரிப்புக்கு வராமே இருந்திருக்கலாம், இப்படி தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், இதே ரேங்க் 3க்கு மேலே இருக்கானேன்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறது தெரியாது புரியாமல் பார்த்துக்குப்பாங்க. ஆனால் இந்த நேரத்துலேயே இந்த கியூட்டி இருக்கால, அவள் ஹீரோ தான் தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்காதில்ல, ஹீரோ யாருன்னு தெரியாமல் இவங்க தேவையில்லாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கேஷுவலாக நின்றுட்டு இருப்பேன், ஆனால் இந்த குட்டி பொண்ணு மேலே கை வைக்கிருப்பாங்க. அவ்வளோதான், ஹீரோ சும்மா இருப்பானா, அவங்களோட பவரை காட்டியிருப்பேன். இது வரைக்கும் அவங்களோட பவரை மறைச்சு தான் வச்சுருந்துருப்பேன், ஹைட் பண்ணி வச்சுப்பேன். எவனாலுமே நம்ம ஹீரோட பவரை சென்ஸ் பண்ண முடியாது. இங்கே இருக்க 2 பாடி கார்ட்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணியிருப்பேன். இதை பார்த்து இங்கே இருக்க சாக்கிருப்பேன். டே என்னடா அவன்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க, போய் அவன் அடிக்கிறான்னு சொல்லல, நம்ம ஹீரோக்குள்ள ஏதாச்சும் பவர் இருக்கான்னு சொல்லி இவன் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் அவன் ஒரு பவர் இருக்காது. டே அவன் வெறும் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அட்டாக் பண்ணியிருக்கீங்க, அவனுக்குள்ளே பெருசாக எந்த பவர் இல்லை, அவனை ஈஸியாக போச்சுக்கலான்னு சொல்லல, இவங்களாம் அடி வாங்கியிருப்பாங்க. சரி இதை நானே டீட் பண்ணிங்கன்னு சொல்லி இவன்ட்ட ஸ்பைடர் சில்க் அப்படின்ட்டு ஒரு பவர் இருக்கும். அந்த பவர் மூலமாக ஹீரோ மொத்தமாக லாக் பண்ணி அப்படியே துண்டு விட்டுருக்காண்டி இவனு இருந்திருப்பேன். என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேஷுவலாக சொல்லிப்பேன். ரொம்ப ஆணவத்தில் ஆறாடா பொடிப்பேலன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஸ்பைடர் சில்க் பவர் மொத்தமாக லாக் பண்ணலான்னு இருப்பேன். நம்ம ஹீரோ அவனோட சைக்கிக் பவரை தான் காட்டி நிற்பேன். இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு கார்லேருந்து எல்லாமே சாக்க நிற்பாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ டம்மி பீஸாக தான் இருந்திருப்பேன், என்கிட்ட எந்த பவர் இருக்காது, எப்போ திடீர்னு கூட போகிறதுன்னு சொல்லி அவங்க சாக்க நிற்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடர் சில்க் பவரையும் தடுத்து நிற்பேன். இதை பார்த்து அவன் செமையாக காணி நிற்பேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆனால் இங்கே இருக்க மொத்தத்தையுமே நான் சாதிச்சேன்னு சொல்லி அவன் கன்றாவியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பேன். அவ்வளோதான், இதுதான் அவனோட கடைசி டெக்னிக்கு. இது மூலமாக அவன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பேன். கூடவே இருக்க மொத்தத்தையும் அவனு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி எடுத்து சாதிச்சு அவன் கூட எடுத்துகிட்டு போகணும் தான் ட்ரை பண்ணிப்பேன். அவ்வளோதான், அவன் மொத்த சொல்லி முடிவு போகும் பார்த்துக்கல. நம்ம ஹீரோ அவனை அழகாக கையில் பிடிச்சி நசுக்கி எடுத்துருந்துருப்பேன். அவனை மொத்தமாக தீட்டு கட்டியிருந்திருப்பேன். இங்கே இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக போகுது. நம்ம ஹீரோ அவனை சாதிச்சதுக்கப்புறம் அவன் டென்த்தில் இந்த ஸ்பைடர்ஸ் இருக்குது, அந்த வெப்பன் பின்னே இவன் கைக்கு வந்துருக்கும். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாக்கு, இவன் என்னப்பா சைக்கிக் பவர்லாம் பீக் லெவலில் வச்சுருக்கேன்னு சொல்லி இங்கே குட்டி பொண்ணா ரொம்ப தேங்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அதே சமயம் நம்ம ஹீரோவா சரி வீட்டு இனிமேல் டீலிங் போகலான்னு சொல்லலை, இப்போ தான் அந்த சைக்கிங் போகிறதுனால அவர்கிட்ட நம்ம ஹீரோவா தேங்க்ஸ்லாம் எனக்கு சொல்ல வேணாம், நான் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு உதவி மட்டும் தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அதை செஞ்சு கொடுத்துங்கன்னு சொல்லி இவனே ஏதோ டீலிங்கை போட்டுப்பேன். அப்போ தான் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிருக்கும். இவனை வீட்டுக்கு வந்துப்பேன். இவன் என்ன டீலிங்கை போட்டுப்பானா, இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா மித்திலே மட்டும் அது எல்லாத்தையும் இவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ஊர்லேருந்து லீகலாகவே கொண்டாடலாம். ஏன்னா இவர் வந்து அந்த சைக்கிக் அசஸ் பண்ண முடிச்சிருப்பாரு, அதனால் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் இவரும் ஒரு டீலிங்கை போட்டுருப்பேன். இங்கே இருக்க இந்த 2 பொண்ணு தான் நம்ம ஹீரோவே சாக்கா பார்த்துருப்பாங்க. நம்ம கியூட்டியும் ஹீரோ பக்கத்தில் வந்துருப்பா. அடுத்து நீ எங்கேப்பா போகிறதில்ல, நான் அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு போகிறதில்ல, அந்த சிட்டி தான் நானும் போகிறேன்னு சொல்லியிருப்பா. நீ எதுக்காக அங்கே போகிறதில்ல, இப்போ தான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு சமாளிக்கிற மாதிரி அதுதான்ப்பா அவளோட ஹோம் சிட்டி, அதனால தான் அவளும் இந்த ட்ரிப்பு முடிஞ்சோன்னா இங்கே போகலான்னு இருக்கா. நீங்கள் 2 பேரும் வந்து அதுக்கு போகலான்னு சொல்லி பேசிக்கிட்டீங்களா. நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நம்ம ஏதாச்சும் பண்ணுமே கலெக்டிவ் விடணும்னு சொல்லிக்கிறீங்களா. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும், அது மேதட்டம் தான் வந்திருக்கும். இந்த மார்னிங் ஸ்டார் செலக்ஷன் இருக்குல்ல, அது முன்னாடியே வரப்போகுது, அதை பற்றியான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். எங்கே வரேன்னு சொல்ல இந்த சிட்டிக்கு வந்துருக்கேன் நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பேன். அந்த சிட்டியோட ஏர்போர்ட்டுக்கு இவங்களுக்கு வரேன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த சிட்டியோட ஏர்போர்ட்டுக்கு வந்துருப்பேன். அதான் அந்த கியூட்டி இருக்கால, அவளை பிக்கப் பண்ணுற காடி அவளோட ஃப்ரெண்டு வந்துருப்பாங்க. அவருக்கு சரியான பணக்காரங்களாக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் 10 சட்டையை போட்டு ரொம்ப பகுமானமாக பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். நம்ம ஹீரோவை இங்கே கூட அந்த கியூட்டியோ என்னோட ஃப்ரெண்டு ட்ராவல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பா. எல்லாருமே ஓ கியூட்டியோட ஃப்ரெண்டா, சரி வாப்பா எல்லாமே வண்டியில் ஏறிக்கலாம்னு சொல்லல. ஆனால் அந்த வண்டியில் மொத்தமே 4 பேர் தான் உட்கார முடியும், இவங்களால உட்கார முடியாது. ஆல்ரெடி இப்போ என்ன இடம் ஃபுல்லாக இருந்திருக்கோம். இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த கியூட்டியோ இல்லை நான் டாக்ஸி பிடிச்ச போகிறதில்ல, ஏன்ப்பா டாக்ஸி பிடிச்சி போயிட்டுருக்கேன், அவனோட ட்ராவல் ஃப்ரெண்ட் தானே, அவன் தனியாக போய்க்கிடுவேன், நீ வாமா நம்ம கூட காரில் போகலான்னு சொல்ல. அந்த 10 சட்டை போட்டோன்னா ஏன் இந்த மாதிரி பசங்களாம் நீ பழகிட்டு இருக்கேன்னு தெரியல, தம்பி இந்தாப்பா காசுன்னு சொல்லி அசிங்கப்படுற மாதிரி காசை விட்டு இருந்துப்பேன். இதில் அந்த பொண்ணு செம்மையாக டென்ஷன் ஆகிப்பா. நம்ம ஹீரோ ஒருமா என்னை கூட்டிகிட்டு போகிறக்கு என் ஃப்ரெண்டு வராங்க இல்லை, இப்போ தான் மேலே ஹெலிகாப்டரில் அந்த மேது வந்துருப்பாங்க. டைம் இல்லை அப்படியே மேலே வந்துடு அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏனி தூக்கி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹெலிகாப்டரில் கிளம்பிப்பேன். இதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் சாக்க நினைப்பாங்க. இப்போ தான் இந்த 10 சட்டை போட்டேன், அது யாருமா அவனோட பேக்கில் நின்று மாதிரி கேட்டுப்பேன். இந்த கியூட்டி முறைச்சி பார்த்துட்டு நாங்களே டாக்ஸியில் போய்க்கிறோன்னு சொல்லி கிளம்பிருப்பா. நம்ம ஹீரோவுக்காக அவங்க கூட்டுப்பாங்க. மார்னிங் ஸ்டார் செலக்ஷன் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவங்களோட பவர்லாம் செக் பண்ணணும், அதுக்காண்டி ஒரு அசஸ்மெண்ட் வைக்க போகிறேன்னு சொல்லி இவங்களும் ஒரு அசஸ்மெண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ஈஸ்டர்ன் மிலிட்ரி இருக்குல்ல, இவங்களாம் ஈஸ்டர்ன் மிலிட்ரி, இவங்கெல்லாம் சேர்ந்து பவர்ஃபுல்லான டேலண்டான பீப்புளாக செலக்ட் பண்ணி தான் இந்த மார்னிங் ஸ்டார் காம்படிஷன் அனுப்ப போகிறாங்க. இதே மாதிரி வெஸ்ட் சைட்லேருந்து தான் அனுப்புவாங்க. அதனால் இந்த ஈஸ்ட் சைடில் இருக்கவங்க எவ்வளோ டேலண்ட்னு சொல்லி அவங்களுக்குலாம் தனியாக ஒரு அசஸ்மெண்ட் இவங்க சிட்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறாங்க. அந்த காம்படிஷன் படு பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய ஹை லெவலான ஸ்பீசிஸ்லாம் அதை இறக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோக்கு இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருப்பாங்க. இவங்களோட பேஸ் சிட்டிக்கு தான் வேணா அவங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு டேஞ்சரான விஷயம் இருக்குது. இதில் 80% பேர் சாதாரண ஆட்கள்னு சொல்லுவாங்க. சாதாரணலாம் ரொம்ப லோ லெவலாம் கிடையாது, அவங்க நல்லா பர்ஃபுல்லான தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் இருக்குது. இந்த எலமெண்டல் பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ஃபயர் எலமெண்ட், வாட்டர் எலமெண்ட் இந்த மாதிரி பவர் கண்ட்ரோல் பண்ணவே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் டஃப் காம்படிஷனாக இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பற்றி தான் கண்டுக்கல. ரிவார்டு ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லல. ரிவார்டெலாம் இருக்குப்பா தம்பி, உன்னைய பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி லுட்டு ரிவார்டை சொல்லியிருப்பாரு. எக்ஸோட்டிக் பிளட் அப்படின்னு ஒரு பிளட் வந்துருக்கும். இது அந்த எக்ஸோட்டிக் பீஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட் இருக்கும். அது உடம்புலேருந்து எடுக்கப்பட்ட பிளட். அது கூடவே எக்ஸோட்டிக் மேரோ அப்படின்ற ஒன்று இருக்கா. இதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பொறுமையாக சொல்லேன்னு சொல்லி இந்த இடத்துல பல ஹை லெவலான பீஸ்டோடலாம் இங்கே சண்டை போகிறாங்க.
இது எல்லாத்துக்கூடையும் தான் மிலிட்ரி ஜென்ரல்ஸே இப்போ ரீசெண்டாக சண்டை இருப்பாங்க. இவங்க இருக்க சிட்டியில் இந்த மான்ஸ்டர்ஸாக ஊடுருவி வந்துக்கிட்டு இருந்தோம். இது கூட டேரெக்டாக இவங்க சண்டை வரக்காண்டி தான் இந்த அசஸ்மெண்ட்டை ரெடி பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் இவங்களோட மனசு எந்த அளவில் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாங்க ரியல் டைமில் அப்படின்ற காண்டி தான் இந்த ஒரு அசஸ்மெண்ட் வைக்க போகிறாங்க. இவங்களோட மன தைரியத்தை பார்க்குறக்காண்டி இவங்களோட பவரை செக் பண்ணுறக்காண்டி தான் இந்த ரியல் டைம் அசஸ்மெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து எக்ஸோட்டிக் பிளட்டு எக்ஸோட்டிக் நேரம் சொன்னாங்களே, அதெல்லாம் ரிவார்டாக இருந்திருக்கும். டாப் 10ல் வரவங்களுக்கு அந்த எக்ஸோட்டிக் பிளட்டை கொஞ்சம் எம்எம் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த டாப் 3ல் வருவாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் நிறையா போய் தான் அந்த எக்ஸோட்டிக் பிளட்டை ஊற்றி வச்சுருப்பாங்க. அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் அவங்களால சாப்பிட்டுக்க முடியும். நம்ம ஹீரோ சாப்பிட்றதான் கில்லாடியாது, அவன் நினச்சாலும் அந்த மொத்த ஸ்விம்மிங் பூலுமே காலி பண்ணிடுவேன். அதில் அவங்க குளிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதை சாப்பிட்றவங்க நம்ம ஹீரோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். இவனுக்கு ஒரு ஸ்பெஷலான போர்ஷன் தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் ஹை லெவலுக்கு ரீச் பண்ணணும்னா அந்த போர்ஷன்லாம் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஆல்ரெடி கிங் ஆஃப் வெல் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இம்மோட்டல் லெவலுக்கு இவனோட பவர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கெல்லாம் நிறைய போர்ஷன் தேவைப்படும். இவன் செய்கிற போர்ஷன்லாம் அது பத்தாது, அதுவும் நிறையா செலவாகிட்டு இருந்திருக்கும். அதனால் இது ஒன்று தான் ஒரே வேலை நம்ம ஹீரோ யோசிப்பேன். இருக்க லூட்டுன்னு சொல்கிறாரு, உனக்கு இருக்க பவருக்கு நீ அதில் ஜெயிச்சேன்னு நம்பிக்கை இருக்குது, ஆனால் டாப் 3க்குள்ளே வரப்பாருப்பா, அதுதான் உனக்கு வசதின்னு சொல்லி இவங்களோட பேசுக்கு நம்ம ஹீரோயும் கூட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுவேன்னு சொல்லி குட்டி தூக்கத்தை போட்டுருந்துப்பேன். தூங்கினோடனே அந்த இடத்துல அந்த மார்ஷியல் மாஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் இருப்பாங்க. இவன் வேறு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கா, நிம்மதியாக வேறு இடத்துக்கு போய் பவரை டெவலப் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொன்ன விட்டுப்பேன். ஆனால் இந்த வாட்டி பல்பாக இருப்பேன், இந்த வாட்டி தோற்று போயிருந்திருப்பேன். கிங் ஆஃப் ஹில் பவரை யூஸ் பண்ணியுமே தோற்று போயிருப்பேன். அதான் அவனோட ஹையஸ்ட் டேக்கிங். இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சிருக்கல, வாசல்லே மேத்து வந்துருப்பாங்க. வாப்பா அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இவன் முன்னந்த விட கொஞ்சம் பவர் இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருந்திருப்பேன். இவங்க 2 பேரும் பேசிட்டு வரையில இப்போ தான் இன்னொருத்தர் வந்திருப்பேன். இவன் சிட்டிலேயே கொஞ்சம் லொல்லு பிடிச்ச மாதிரி அவனும் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி பக்கம்லாம் வச்சுருப்பேன். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன இவன் தான் நீங்கள் சூஸ் பண்ணாலா, பார்க்க டம்மி பீஸாக இருக்கேனே, இவன் டேட்டாலாம் படிச்சு பார்த்தேன், இவனை போய் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. யோ பக்கத்தில் வரதுக்கு முன்னாடி பல்ல வலிக்கிட்டு வந்து பேசியா, வாய் நாடுது, இப்போல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டான்னு சொல்ல. இவங்க வட்டம் இவனை அப்படி தான் அசிங்கப்பட்டிருப்பாங்க. அவன் எதுவுமே கண்டுக்காம நம்ம வேணா ஒரு பெட் வச்சுக்கலாம், யார் சூஸ் பண்ண கேண்டிடேட் ஜெயிக்கிறான்னு. என் கேண்டிடேட் தான் இப்படி என் கேண்டிடேட் ஜெயிச்சானா 5th லெவல் இருக்கக்கூடிய போர்ஷனாக நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன டீலிங் ஓகேன்னு சொல்ல, இங்கே இருக்கக்கூடிய மேதடம் டீலிங் ஓகே, ஆனால் நீ தானே மண்ணக்க போகிறேன்னு சொல்ல. ஆனால் இவனோட பவர் என்ன தெரியுமான்னு சொல்லி இவன்ட்டு எலமெண்டல் பவர் இருக்கும். இதை இவன் மறைச்சிருந்துருப்பேன் இன்ஃபர்மேஷன் சொல்கிற இடத்துல. ஏன்டா அப்பெல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் முட்டாத்தனமாக இன்ஃபர்மேஷன் போட்டதுக்கு நான் பொறுப்புலன்னு சொல்லி இவனு தெனாவட்டா சிரிச்சு பண்ணியிருப்பேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மேதம் நல்லா இருந்திருக்கும். அவன் எப்படி இன்ஃபர்மேஷனை மறைச்சலாம், அதே மாதிரி ஹீரோட மெயினான பவர் அந்த சைக்கிக் பவர் இருக்குல்ல, அது ரேங்க் 3ன்றதை இவங்களும் மறைச்சிருப்பாங்க. அதை மட்டும்தான் ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம், நம்மளும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இவனை வாச வரைக்கும் அனுப்பி வைக்காண்டி அவங்களும் வந்துருப்பாங்க. ஏன்பா எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, ஜெயிச்சிருவேன்னு சொல்ல. ஜெயிச்சிருவேன், ஆனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கேன்னு சொல்ல. எந்த அளவுக்கு கேட்கல, 99% இருக்கு, அந்த 1% என்னை டிஸ்குவாலிஃபை அவைலே பண்ணிட்டாங்க என்ன சொல்லி இவனும் கிளம்பிருப்பேன். என்னவே எப்படி சொல்கிறேன் அவங்களும் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே வந்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு மெயினான இன்ஸ்ட்ரக்டர் தான் வந்திருப்பார். அவர் தான் இந்த இடத்துல இந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறவருக்கு அவர் நம்ம சீஃப்னு கூப்பிட்டுக்கலாம். அவரும் சொல்லுவார், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஒவ்வொரு பாதை போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாதையில் லெவல் 2 மான்ஸ்டர் இருக்கும், லெவல் 3 மான்ஸ்டர் இருக்கும், லெவல் 4 மான்ஸ்டர் இருக்கும், கடைசியாக எக்ஸோட்டிக் பீஸ்ட் அப்படின்ற லெவல் 5 மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதுதான் கடைசி ஸ்பீசிஸு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான டீமன் ஏப்புன்னு சொல்லுவாங்க. அதை அழிக்கிறதா ரொம்ப சிரமமாக இருக்கும். என்ன இதெல்லாம் போட்டு வச்சுங்கன்னு சொல்லி அங்கே இருக்க மீதி இன்செக்ட்லாம் கேட்டுருப்பாங்க. மேதரும் சொன்னாங்க, இந்த காம்படிஷன் நம்ம வைக்கிறது அவனோட பவர் அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தான். அந்த மான்ஸ்டரை ஒன்றும் டிஃபீட் பண்ண அவசியம் இல்லை, அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்கன்னா போதும்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருப்பாங்க. இங்கே மற்ற கேண்டிடேட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ தான் பவர்ஃபுல்லான லிஸ்ட்லாம் எடுங்கம்மான்னு சொல்லல. இப்போ தான் அந்த இடத்துல ஒரு தண்டர் பவர் கூடிய ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க. அவள் லெவல் 2 பீஸ்லாம் போடுதுலிப்பா. அதே மாதிரி இங்கே ஸ்பிரிட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்திருப்பேன். அவனும் பார்த்தீங்கன்னா லெவல் 3 பீஸ்லாம் போட்டு. அப்புறம் கடைசியாக இரும்பு பாடியை வச்சுட்டு ஒரு தெரிஞ்சிருப்பேன். அவனும் பார்த்தீங்கன்னா லெவல் 3 பீஸை பொறுத்து இருந்திருப்பேன். எல்லாருமே லெவல் 4 வரைக்கும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி போட்டு தள்ளிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே ஒருத்தர் லொல்லு பிடிச்ச வந்தால அவனோட பையனும் வேணா எலமெண்டல் பவர் ஃபயர் பவர் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா லெவல் 4 பீஸ்ட்டை போட்டு தள்ளி இருந்திருப்பேன். சரி வேறு யாரும் இல்லையா கேண்டிடேட்ஸ்னு சொல்லி அங்கே இருக்க அந்த சீஃபு கேட்டுருப்பாரு. இப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு கொடுத்த பாதையை பிறந்த மணிக்கு இருந்திருக்கான். யாருமே அதை பண்ணுன்னு சொல்லி அவனோட ப்ரொஃபைலை இவங்க பார்க்குறாங்க. அது நம்ம ஹீரோவாக இருந்திருக்கோம். அவனை டக்குன்னு ஜூம் பண்ணுங்க, சர்வேலன்ஸ் கேமரா எல்லாத்தையும் அவன் மேலே திருப்புல வேணும் கேமராவில் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அவன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா லெவலையும் முடிச்சுட்டு கடைசியில் போகிறேன். டக்குன்னு ரீப்ளே பண்ணுங்கப்பா, ஸ்டார்ட் பண்ணி 3 நிமிஷத்தில் பார்க்கணும், மொத்தத்தையும் முடிச்சு தள்ளிட்டான்னு சொல்லி இவங்க ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ரீப்ளேல நம்ம ஹீரோ எல்லா மாதத்துலையுமே சும்மா தட்டி விட்டுருந்துமே, தட்டி விட்டதுக்கு 50 மாதத்தை செத்து போயிருந்துங்க. லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 மாதத்தெல்லாம் அவனுக்கு சப்ப மேட்டர் வந்திருக்கான். மொத்த மாத்திரையும் போட்டு தள்ளி இப்போ கடைசி ஸ்டேஜ் அந்த எக்ஸோட்டிக் பீஸ்ட்னு சொன்னாங்களே, அந்த பீஸ்க்கு தான் வரப்போகிறேன். இதை பார்த்து இவங்களே சாக்க இருந்திருப்பாங்க. யாருப்பாவே மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை பிச்சு உதறி தள்ளிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அங்கே இருக்கவங்களாம் சாக்க மறந்துருப்பாங்க. இருக்க சீஃபே சாக்க மறந்துருப்பாரு. அதுக்குள்ளே பல பவர் இருக்குது. இது மாதிரி ஒரு டேலண்ட்டாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ரொம்ப டேலண்டான பர்சனாக இருக்கேன். அவனை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. இந்த இடத்துல இந்த டீமன் ஏப் இருக்குல்ல, அதான் கடைசி எக்ஸோட்டிக் பீஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சில பீஸ் தேவையில் வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளியிருப்பேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த டீமன் ஏப் இருக்குல்ல, அது இருக்க வாசலுக்கு தான் ஒன்று வந்திருப்பேன். இங்கே அந்த லுட்டு வந்து பார்த்துப்பாரு. ஓ இதுதான் இந்த 99% நான் ஜெயிச்சேன்னு சொன்னேன் கான்ஃபிடன்ஸா, மீதி 1% டிஸ்குவாலிஃபை ஆகுதுன்னு சொன்னது எனக்கு இப்போ புரியுதுப்பான்னு சொல்லி இந்த லுட்டு நாட்டு பக்கத்தில் உட்காந்து நக்கலாக கிண்டல் பண்ணியிருப்பாரு.
நம்ம ஹீரோ உள்ளே வந்திருப்பேன். அந்த டீமன் எப்போ ஆக்ரோஷமாக சாடிக்கிற மாதிரி வந்திருக்கோம். இது இருக்கல பவர்ஃபுல்லான பீஸு. இதை சமாளிக்கணும்னா இது வரைக்கும் மிலிட்ரி ஜென்ரலாக டீம் அப் பண்ணி தான் சமாளிப்பாங்க. இது எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்க போகிறோம்? ஏன்னா அவங்களே இப்போ வந்திருப்பால சீஃப், அவரே லெவல் 7 கிராண்ட் மாஸ்டர் இருப்பார். அவரே கொஞ்சம் டீம் அப் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த மாஸ்டர் கூட சமாளிப்பார். நம்ம ஹீரோ இதை எப்படி சமாளிக்க போகிறான்னு சொல்லி இங்கே இருக்கும் எல்லாருமே சாக்கா பார்த்துருப்பாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சாங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எல்லா ப்ரோடியூலாம் மக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சீன வீடியோ டேக் கேர். பை கைஸ்.